विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं नमः पार्वती पतये। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुभाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममोचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। आर्तिव्यक्त प्राक्तन ज्ञान भक्ति शुंडोक्षिप्तैः पुंडरीकैः समर्चन् पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठं स्तोत्रश्रेष्ठं सोन्वगादीत् परात्मने। எப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரங்களை கேட்பதனால் வரக்கூடிய பக்தியினால ஒரு மனிதனுக்கு சகலவிதமான அஞ்ஞானமும் விலகி அவன் ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைவான் அப்படிங்கிறதான ஒரு வழிய பாகவதம் காண்பிக்க அந்த பக்தி மார்க்கம் உலகம் முழுவதும் பிரசித்தியாக அதனுடைய ஒரு அனுபவமாக கேரள தேசத்துல நாராயண பட்டத்ரி அப்படிங்கிற மகான் சகல சாஸ்திரங்களையும் வாசிச்சு தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்த போது பக்தியினாலதான் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்றாரு. சாஸ்திரங்களை வாசிச்சு ஞானத்தை அடைஞ்சுட்டா கஷ்டம்னு தெரியாது. ஞானத்தை அடையலைன்னா பசிச்சா பசிக்கிறதுன்னு தெரியும், சிரமம்னா மாத்தாடி பின்னாடி இருந்து கரெக்டாக இருக்கும்.
ட்ரபிள். கஷ்டம்னா கஷ்டம்னு தெரியதானே தெரியாது. அப்ப இதிலேருந்து ஒரு மனிதன் மீண்டு வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா எத்தனை உறவுகள், நண்பர்கள், உதவிகள் இருந்தாலும் மனசுல உள்ள கஷ்டத்தை பகவானை தவிர இன்னொருத்தரால சரி பண்ண முடியாது. தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றலறிவு அப்படிங்கிறார் வள்ளுவர். பகவத் சரணத்தை அடையாம மனசுல உள்ள துக்கம் போகாது. இது பாகவதத்துல சொன்னதுதான் வள்ளுவர் சொல்றார். நான்யந்தத பத்மபலாச லோச்சனாத் துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா அப்படின்னு துருவ சரித்திரத்துல துருவனுக்கு அவ அம்மா சுனீதி சொல்ற உபதேசம் இது. இந்த நாராயண பட்டத்திரி அந்த மன கவலை சின்ன வயசு, அவர் வாழ்ந்தது 86 வயசு 13, அவருக்கு வியாதி வந்தது 30 வயசு. சீதை சொல்லுவார் சுந்தரகாண்டத்துல சொல்லும் போது, ஒரு மனிதனுக்கு சின்ன வயசுல மரணம் வரக்கூடாது, பெரிய துக்கம். அது வாழ்ந்து முடியற சமயத்துல மனசை சமாதானப்படுத்திக்க முடியும். பொதுவா மரணத்தை கண்டு கலங்காம இருந்தான்னா அவன் தீரனவன். அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. பேசலாம், சொல்லலாம், கேட்கலாம், நினைச்சு பார்க்கலாம், பிராக்டிக்கல் வேற. மரணம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்லை. மரணத்தினுடைய அடிப்படையில வரக்கூடிய சாதாரண பயங்களையே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. இதெல்லாம் கோடி பங்கு மடங்கு பெருசான மரணத்தை ஒரு மனிதன் எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஆனா எதிர்கொண்டுதான் ஆகணும். இதுதான் யதார்த்தம் வாழ்க்கை. ஒரு சின்ன வயசுல வந்ததுனால தன்னுடைய கஷ்ட நிவர்த்திக்காக பகவான் பஜனம் இருந்து கஷ்ட நிவர்த்தி ஆறாது. அந்த பகவானுடைய மகிமைகளை பாகவதத்தை அனுசரிச்சு ஸ்தோத்திரமா பண்ணது நாராயணீயம் அப்படிங்கிறது. அதனால பாகவதத்துல உள்ள கதைகள் எல்லாம் சொல்லியிருப்பா, ஒண்ணு கூட விடாம சொல்லியிருப்ப. ஆனா சில இடங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. பாகவதத்தில் உள்ள சில இடங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது தேவையில்லைன்னு பட்டத்தில் நினைச்சிருக்கலாம். பாகவதம் ஒரு சாஸ்திரமா இருக்கிறதுனால புராணம் பஞ்சலட்சணம்னு சாஸ்திரம். ஒரு புராணம்னா அதுல என்னென்ன சொல்லணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தின்படி அவர் சொல்லியிருப்பார். இவர் பக்தியா ஸ்தோத்திரமா பண்றதுனால இவர் அதை சொல்லிட்டு வரார். அஜாமிட சரித்திரம் சொல்லி சித்திரகேத்துன்னு ஒரு கந்தர்வனுடைய சரித்திரம் சொன்னார் பாகவதத்துல. அதையும் பட்டத்தில் சொன்னார். அவன் தான் விருத்ராசுரன் ஒரு அசுரனா பிறக்கிறான் அப்படின்னு. இந்திரனோட வதம் பண்ணி விடுறான் அப்படிங்கிறது. அதுல ஒரு சந்தேகம் கதை கேட்கிற ராஜாவுக்கு வர அந்த சந்தேகத்தை விலை போக்குற மாதிரி சொல்லப்பட்ட சரித்திரம் பிரகலாத சரித்திரம். அது என்ன சந்தேகம் அப்படின்னா, பகவான் அப்படிங்கிறவன் சமமானவன் தான். பகவானுக்கு விருப்பு வெறுப்பும் கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிங்கிறது கிடையாது. அசுரர்கள் தேவர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா பகவான் தேவர்கள் பக்கம் இருக்கான், அசுரர்களை வதம் பண்ணினான் அப்படின்னு எல்லா கதையிலையும் வருதுன்னா, அப்ப அசுரர்களை கண்டு பகவானுக்கு பிடிக்காத. தேவதைகள் அப்படின்னா என்ன? எப்படி இருந்தாலும் தேவதைகள் பகவானுக்கு பிடிக்குமா? எப்படி இருந்தாலும் அசுரர்களை பிடிக்காதா? நல்லவனா? இப்படிலாம் சில பேர் உண்டு. தன்னை சார்ந்தவர்கள் எப்படி இருந்தாலும் ஏத்திப்பான்.
தனக்கு பிடிக்காதவனா இருந்தா எப்படி இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டான். இதெல்லாம் மனுஷ குணம். இது அது மாதிரியா பகவான் அப்படி கிடையாது. ஒரு நல்லவன் கூட நல்லவன் கெட்டவன் பார்த்து தானே சேர்த்துப்பான். அப்படி இருக்கிறது தேவதைகள் எல்லாரையும் நல்லவர்கள் சொல்ல முடியாது, அசுரர்கள் எல்லாரையும் கெட்டவர்கள் சொல்ல முடியாது. அதையும் தாண்டி பகவான் இதுல எதுலையுமே சேராதவன், சமப்பிரியன், சுகுர்த் பிரம்மன். ஹிருதயத்துல சுகுர்த்தா மித்திரனா இருக்கான். பூதானாம் பகவான் ஸ்வயம், உலகத்தில் உள்ளவர் சகல ஜீவராசிகளுக்கும் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதிங்கிறான் பகவான். ஹிருதயத்தில் இருந்துட்டு இருக்கான். அவன் தான் பூஸ்டரா இருக்கான், அவன் தான் சக்தியா இருக்கான், அவன் தான் ஆத்மாவா இருக்கான், அவன் தான் நண்பனா இருக்கான், அவன் தான் மித்திரனா இருக்கான், அவன் தான் நல்லதை செய்யறவனா இருக்கான். அது எறும்புலேருந்து ஆரம்பிச்சு பிரம்ம வரையும் தான். வெளியில அவன் செய்யற விஷயங்கள்லாம் அவன் உடம்ப சார்ந்தது. உள்ள பகவான் இருக்கிறது அதுக்கு ஆதாரமா. இந்த பாவ புண்ணியங்கள் பகவானுக்கு சேராது. லைட் இருக்கு, இந்த வெளிச்சத்துலதான் நம்ம கதை சொல்லி ஆகணும். இதே வெளிச்சத்துல கல்யாணமும் பண்ணலாம், இதே வெளிச்சத்துல சூதாட்டமும் வாழலாம், இதே வெளிச்சத்துல ரெக்கார்ட் டான்ஸும் பண்ணலாம். லைட் இல்லாம அதெல்லாம் பண்ண முடியாது. லைட் ஆனா ரெக்கார்ட் டான்ஸ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், ரைட்டு சொல்றது கிடையாது. அது மாதிரி பகவான் உள்ள ஒரு சக்தியா இருக்கிறதுனால அந்த சக்தியை வச்சுதான் நாம இயங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னான். அந்த சக்தி உங்களை நல்லவனாயுது கெட்டவனாயுது கதையை கேளு, சினிமாவுக்கு போன அந்த சக்தியா சொல்றது அது உங்க விருப்பம். அது பூமியில ஒரு விதைய போட்டா அந்த விதை முளைக்கணுங்கிறது பூமியோட தர்மம். கரும்பு வளர்ந்து திதிக்கிறது, வேப்பங்காய் கசக்கிறதுன்னா கசக்கிறதுக்கு காரணம் பூமியா, திதிக்கிறதுக்கு காரணம் பூமியா? ரெண்டுமே பூமி காரணம் கிடையாது. வளர்றதுக்கு தான் பூமி காரணமே தவிர திதிக்கிறது கசக்கிறதுங்கிறது அந்தந்த விதையோட தன்மை. அது மாதிரி அவரவர்களுடைய சுபாவம், அவரவர்களுடைய கர்மாதான் அவரவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்றது. அதற்கு சக்தியா இருக்கான் பகவான் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த சுபாவம், இந்த சங்கல்பம் நமக்கு எப்படி வரும்னா சங்கத்தினால வரும். யாரோட சேர்றமோ, யாரோட பழகிறமோ, அது மாதிரி எண்ணம், அது மாதிரி பேச்சு, அது மாதிரி செயல் வர்றதுங்கிறது இயற்கை. அதனாலதான் நல்லவர்களோட சேரணும் அப்படிங்கிறது. பகவான் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்ன உடனே அதுக்கு அவர் சொன்னார், நீ கேட்ட கேள்வியில வசக்தி தான். ஆனா பகவானுக்கு தேவதைகளை கண்டா பிடிக்கும், அசுரர்களை கண்டா பிடிக்காதுன்னு கிடையாது. எத்தனை பக்தர்கள் அசுர பக்தர்கள். மயன், பிரஹ்லாதன், விபீஷணன், பலி, பாணன், இவர்கள்லாம் என்ன தேவதைகளை? எல்லாரும் அசுரர்கள் தான். இவர்களுக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணலையா? ஒரு பைசாச்சனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, ஒரு குரங்குக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு, ஒரு வேடஸ்திரிக்கு பண்ணியிருக்கார், ஒரு கரடிக்கு பகவான் அனுகிரகம் பண்றார். அதனால பகவானுக்கு இதுல வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது. பகவான் பக்தி பண்ணினா பகவான் கிருபை பண்ணுவான். பகவான் ஆராதிச்சா பகவான் அனுகிரகம் பண்ணுவான். பகவான் நல்லவர்களுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் தீர்மானம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அயோக்கியெல்லாம் சௌக்கியமா இருக்க முடியுமா? நல்லவர்களுக்கு மட்டும்தான் பகவான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா அயோக்கியம் சௌக்கியமா? அயோக்கியம் தான் சௌக்கியமா இருக்கான். பகவான் யார் பூஜை பண்றாலோ அவர்களுக்கு கிருபை பண்றாங்க. அதுதான் பகவானுடைய சங்கல்பம். அசுரர்களை கண்டா பிடிக்காதான்னு கேட்டா, அசுரர்களுடைய குழந்தையான 5 வயசு பிரஹ்லாதனுக்காக பகவான் ஒரு அவதாரம் பண்ணியிருக்கானே, அந்த கதையை சொல்றேன்னு இதை சொல்றாங்க. இந்த பாகவதத்துல ஒவ்வொரு கதை இது இவாவா இன்னொரு பேருக்கு சொன்னார்னு தெரிஞ்சு சொல்றதே பெரிய விஷயம். பொதுவா பாகவதத்துக்கிட்டே கதை சொல்ற வரமாட்டான். பெருசா நான் மகாபாரதம் பேசுறேன்பா, ராமாயணம் பேசுறேன்பா, பாகவதத்துக்குள்ள புந்து பேச மாட்டேன். பாகவதத்திலேயே ஒன்னொன்னு கதைகளை சொல்லிட்டு போவான். கஜேந்திர மோட்சம் சொல்றேன்பா,
பிரகலாத சரித்திரம் சொல்றேன்பா, இதை தாண்டி பேச மாட்டான். கிருஷ்ணன் கதை சொல்றேன்பா, பொழுது முடிஞ்சா இதை தான் சொல்லுவான். ஏன்னா பாகவதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு உழைப்பு வேணும். பாகவத சாஸ்திரம் பிராரிப்சு அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லும் போது இது ஒரு சாஸ்திரம். மற்ற கதை மாதிரி கேட்டுட்டுலாம் இதை சொல்ல முடியாது. இதை நீங்க படிச்சிருந்தாதான் இது உங்களுக்கு புரியும். இது அடிப்படை. ஆரம்பத்திலேருந்து யார் யாருக்கு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் சுகருக்கு சொன்னார், சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார், அங்க இருந்த சூதர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொன்னார். இது ஒரு சிஸ்டம். இதிலேயே மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னார், பிரச்சேதசர்களுக்கு நாரதர் சொன்னார், சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொன்னார், தர்மபுத்திரருக்கு நாரதர் சொன்னார், நாரதர் வசுதேவருக்கு சொன்னார். இப்படி எல்லாம் மாறும் கதை. எந்த கதை யார் யாருக்கு சொன்னாலும் தெரிஞ்சுக்கணும். இதுல 2 கதை நாரதர் சொன்னது. ஒன்னு துருவ சரித்திரம், இன்னொன்னு பிரகலாத சரித்திரம். இந்த 2ம் நாரதர் வாக்குனால சொல்ற கதை இந்த பாகவதத்துல. இதுல என்ன சார் விசேஷம்னா, இந்த துருவன் பிரகலாதன் 2 பேருமே நாரதருடைய சிஷ்யர்கள். துருவசுவாமிக்கும் நாரதர் தான் உபதேசம், துவாதசாட்சரி மந்திரம். பிரகலாதனுக்கும் நாரதர் தான் குரு. பொதுவா குரும் பிரகடையே தீமான் மந்திரம் எத்திரேன கோபையே அப்படின்னு சாஸ்திரம். நமக்கு ஒரு குரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார்னா என்ன மந்திரம் உபதேசம் பண்ணார்னு சொல்லக்கூடாது. வெளியில கேட்டா மந்திரம், வயசு, சம்பாத்தியம் இதை வெளியில சொல்லக்கூடாது. சாஸ்திரம் உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா சொல்லக்கூடாது. நீ எத்தனை சம்பாதிக்கிறேன்னு கேட்டா சொல்லக்கூடாது. உனக்கு என்ன மந்திர உபதேசம் பண்ணியிருக்காருன்னு கேட்டா சொல்லக்கூடாது. மந்திரம், வயது, நான் சொல்றதெல்லாம் சாஸ்திரம். குருவை சொல்லணும். என்னோட குரு இவர் அப்படின்னு உலகத்துக்கு சொல்லணும். ஒரு ஆச்சரியம் பாருங்க. எனக்கு எல்லா மந்திரமும் உபதேசம் ஆயிருக்கு. மந்திரத்தை சொல்லுவான், யார் உபதேசம் பண்ணாருன்னு குருவை சொல்ல மாட்டோம். நான் சோடசாட்சி பண்ணிருக்கேன், பஞ்சாட்சரி பண்ணிருக்கேன், பாலா பண்ணிருக்கேன், மகானந்தி பண்ணிருக்கேன்னு தன்னை பத்தி பெருமையா பேசிக்கொண்டே தவிர யார் இதை உபதேசம் பண்ணாருன்னு குருவை சொல்ல மாட்டான். சாஸ்திரம் என்ன சொல்றது, குருவை தான் சொல்லணும் அப்படிங்கிற. இது உலகத்துல குருவை நாம் சிஷ்யன் கொண்டாடணுங்கிறது. குருவாக்குனால கொண்டாடப்பட்ட சிஷ்யர்கள் இவா 2 பேர், துருவசுவாமியும் பிரகலாதம். हिरण्याक्षे पुत्री प्रभरवपुषा देवभवता हते शोकक्रोधग्लपितधृतिरेतस्य सहजः हिरण्यप्रारम्भः कशिपुः अमराराति सदसि प्रतिज्ञामातेने तव किल वधार्थं मधुदीपो विधातारं घोरं सखलु तपस्वित्वा न चिरतः पुरस्साक्षात् कुर्वन्ने सुरनरमृगाद्यैः अनिधनं वरं लब्ध्वा तृप्तो जगदिह भवन् नायकमिदं परिक्षुद्रन् निन्दादहरददिवं त्वाम् अगणयन्ने. இரண்யாட்சன் இரண்யகசிபுன்னு 2 பேர் அசுரர்கள். அந்த 2 பேர்ல இரண்யாட்சனை வராகவதாரம் எடுத்து பகவான் வதம் பண்ணினார் அப்படின்ன உடனே இரண்யாட்சனுடைய அண்ணாவான இரண்யகசிபு சபைகள்ல, அசுர சபைகள்ல சபதம் பண்றார். அமராராதி சதசி பிரதிஜ்ஞாம் ஆதேனே. என்ன சபதம் பண்ணினான்? நாராயண பட்டத்துக்கு சொல்றார், குருவாயிரப்பா உன்னை கொல்லுவேன்னு சபதம் பண்ணினான். தவகில பதார்த்தம் மதுரிப்பு. இந்த கதை குருவாயூர் படத்துக்கு தானே சொல்றார். அதனால உன்னை கொல்றேன்னு சபதம் பண்ணிருக்கான் இரண்யகசிபு. பொதுவா
நாஸ்திகம்ங்கிறது உலகம் ஏற்பட்ட அன்னிலேருந்து. ஆஸ்திகம் நாஸ்திகம், இந்த தமிழ் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்றோம். ஆஸ்திகம் அப்படிங்கிறதுல இருந்து தான் ஆன்மீகம்னு சொல்றது. அதுவே சமஸ்கிருதம் தான் வச்சுக்கோங்களேன். இவன் என்னத்தை வச்சு பிரிக்கிறான்னு எனக்கும் புரியல. என்ன கால்குலேஷன் வச்சு இது அதையும் பிரிக்கிறான்னு புரியல. இது வேற அது வேற. அபூர்வமான சில வார்த்தைகள். ஒரு ஆச்சரியத்தை சொல்லட்டுமா? அப்புறமாவே தெய்வத்தின் குரல்ல பாருங்க, 3வது பாகமோ 4வது பாகத்திலையும் ஒரு விஷயம் எடுத்து போட்டு தெரியுமா? இந்த ழ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, உலகத்துல எந்த மொழியிலையும் அது கிடையாது. தமிழுக்கே உரியதான வார்த்தை அப்படின்னு தானே நாமெல்லாம் சொல்றோம். சாமவேதத்துல ஒரு சாக்கையில இருக்கு. சாமவேதத்துல ஒரு கிளையில ஒரு சாக்கையில இருக்கு அப்படின்னு அதை எடுத்து போட்டுருக்காங்க. தெரியுமா? நாம அறிவை அடையணும், அறிவால உயரணும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் கேட்கணும், பார்க்கணும். எவனோ பொழுது முடிஞ்சா கார்த்தால சாயங்காலம் நம்ம போற சோத்துக்கு நாய் குலைக்கிற மாதிரி எவனோ குலைக்கிறான் டிவியிலன்னா அதெல்லாம் நம்பக்கூடாது. அவன் வாங்குற காட்சிக்கு குலைச்சிட்டு போறான். ஜனங்கள் அதை நம்பினா அறிவு பெருகாது. உலகம் ரொம்ப பெருசு, தெரிஞ்சுக்க வேண்டியது கோடிக்கணக்கான விஷயம் இருக்குது. அப்படிங்கிறதே நம்ம அதுக்கு நாம முயற்சி பண்ணணும். இதோட ரூட் என்ன, இது என்ன சப்தம், எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கணும். இந்த சம்ஸ்கிருதம் தமிழ் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோமோ, ஒரு காலத்துல இது பிரிச்சே கிடையாதுங்கிறது. ராமாயணத்துல சீதையை பார்க்கும் போது அப்படின்னு இப்ப சமீப காலத்துல ஒரு பேச்சு அடிபடுறது. இதை முதல்ல ஒரு 6 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சு வச்சதே நான் தான். ஒரு விஷயத்துக்காக ஆரம்பிச்சா அது வேற ரூட்ல மாறி போயிடுத்துட்டேன். ஆஞ்சநேயர் சீதையை பார்த்த உடனே இவள்கிட்ட பேசுறதே என்ன மொழியில பேசுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது ஆஞ்சநேயர். இலக்கண சமஸ்கிருதத்துல பேசுறதா, பிராகிருத சமஸ்கிருதத்துல பேசுறதா அப்படின்னு அவர் யோசனை பண்றாருன்னு வருது சுந்தரகாண்டத்துல. கிராமர் சமஸ்கிருதத்துல பேசுறதா, பேச்சு, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. இப்ப கம்பனுடைய கவிதைகள்லாம் இலக்கண தமிழ், நாம பேசுறது தமிழ் வேற. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்றோமோ அது மாதிரி சமஸ்கிருதம்ங்கிறார். அங்க வியாக்கியானம் பண்றவர்கள் என்ன சொல்றார்? இலக்கண சமஸ்கிருதம்ங்கிறது வேத பாஷை, பிராகிருத சமஸ்கிருதம்ங்கிறது தமிழ்ங்கிறார். அதுவே தமிழ் தாங்கிறார். புரியலையோ, ஏத்துக்க முடியலையோ நம்மளால. தமிழுக்கு எண்ணிக்கை போடுறோம்னு 1 2 நான் இப்ப எழுதுற யாராவது தமிழ் அறிஞர்களை விட்டு தமிழ் உயிரை கொடுக்குறவனுக்கு படிக்க சொல்லுவோம் பார்ப்போம். நான் எழுதவும் படிப்பேன் அந்த தமிழ்ல. அதுவே வேற, பிராமின்னு பேர். அது கிரந்தம் கலந்தா மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு இன்னும் அதை காப்பாற்றுன்னு வருது நாங்க தான். இந்த கல்வெட்டுல உள்ள தமிழை எழுத்து பழக்கத்துல வச்சிருக்கிறது நாங்க தான். தமிழை வளர்க்கிற எவனோ அதை வச்சுக்கல. இன்னைக்கு எங்களுடைய எழுத்து குறிப்புகள் முழுக்க அந்த கல்வெட்டுல எழுதுறாம அதுக்கு கிரந்தம்னு பேர், பிராமின்னு பேர். அந்த மொழியை நாங்க இன்னும் பழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். அது பிராகிருத சமஸ்கிருதம், பிராகிருத பாஷைன்னு பேரு, தமிழ் தான். அதனால நாம அந்த அந்த ஆங்கிள் பார்த்தாதான் விசால புத்தியோட பார்க்கறதே தான் விரிவடையும் புத்தி. நீங்க குறுகிற புத்தியோட பார்த்தா குறுகிதான். இவன் சபதம் பண்ணிட்டு அப்படியே போயிடல, தபஸுக்கு போனான். விதாதாரம் கோரம்னா, கோரமான தபஸ் பிரம்மாவை குறிச்சு பண்ணினான். ஏன்னா ஆஸ்திகம் நாஸ்திகம்னு ஆரம்பிச்சேன். அதுக்குதான் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சது. அஸ்தி அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். அஸ்தின்னு நம்புறவர்களுக்கு ஆஸ்திகர்னு பேர். ந அஸ்தி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம்.
அதை தமிழை நீ சொல்றதா இருந்தா ஏன் நாஸ்திகம்னு சொல்ற? ஆன்மீகம்ங்கிறதுக்கு எதிர்ப்பதை என்ன? தமிழ்ல சொன்ன ஏதாவது ஒன்று கண்டுபிடிய ஏன் சொல்ல முடியல? கிடையாது. இல்லாத வந்து வேணா சொல்லலாம், இல்லாததுன்னு வேணா சொல்லலாம். எப்படி சொல்ல முடியும்? அதனால வந்து இது பின்னி பிணைஞ்சது. இது ஆரம்பத்திலேருந்து இருக்கு. இந்த ஒரு கொள்கை ஆரம்பத்திலேருந்து தெய்வத்தை இல்லைன்னு சொல்றது ஒரு கோஷ்டி, தெய்வத்தை எதிர்க்கிறது ஒரு கோஷ்டி. ரெண்டுக்கும் வித்தியாசம். தெய்வம் இல்லைன்னே சொல்லுவான், அவன் விட்டான். அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். தெய்வத்தை எதிர்க்கிறான் பார்த்தேல, அவன் என்ன எண்ணத்துல எதிர்க்கிறான்னா, இந்த தெய்வத்தை விட நான் பெரிய ஆள்னு தன்னை நினைச்சுப்பான். எப்படி நினைச்சுக்கிறான் அவன்னா, ஒரு சக்தியை அடையும் போது எல்லாருமே உலகத்துல அப்படிதான சக்தி அடைஞ்சிருப்பான். ஏன் சாஸ்திரங்கள், நம்ம சாஸ்திரம் ஏன் அதுக்கு இடம் கொடுக்கறதுன்னா, இந்த உருவ வழிபாடு உருவமற்ற வழிபாடுன்னு ரெண்டும் இதுல கலந்திருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனையே. மற்ற மதங்கள் எல்லாம் ஒரு தெய்வத்தை காமிச்சுட்டு நிறுத்தி விடுறது. அதை தாண்டி நீ பெரியவன்னு ஒன்று பேசிக்க முடியாது. நம்ம சாஸ்திரம் அப்படி இல்லை. பிரம்ம விஷ்ணு ருத்ரான்னு சொல்றமோ, இதையும் தாண்டி மேல ஒண்ணு இருக்குங்கிறது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள் எல்லாம் தாண்டி பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு உடனே இவன்லாம் என்ன நினைச்சுக்கிறான், இந்த பரமாத்மாவை குறிச்சு தபஸ் பண்ணி தான் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள்லாம் இந்த பதவி அடைஞ்சார்கள். அந்த பரமாத்மாவை குறிச்சு நான் தபஸ் பண்ணி நானும் அடைஞ்சா நானும் பிரம்மா விஷ்ணு ருத்ரா மாதிரி தானே. அப்படி நினைக்கிறதுல தப்புன்னு சொல்ல மாட்டேன். அடையணும்னு நினைச்சா முயற்சி பண்ணி அடைஞ்சவர்கள் உண்டு. இந்திரனே அப்படிதான். இந்திரன் பை பர்த்ல கிடையாது. 100 அஸ்வமேத யாகம் தர பண்ணினா இந்திரன் அந்த பதவியை அடையலாம் அப்படிங்கிறது விஷயம். அதை அடைய விட மாட்டான். ஏற்கனவே பதவியில உள்ளவும் யாராவது அஸ்வமேத யாகம் பண்ணா அதை கெடுப்பான். ஏன்னா பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானே. அது யாரா இருந்தா என்ன. அதுவும் இந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தேசத்துல விட குறைச்சல். அந்நிய தேசத்துல உள்ள ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து பார்த்தா அப்பாவை கொண்ட கதை உண்டு, அம்மாவை கொண்ட கதை உண்டு, கூட பிறந்தவர்களை கொண்ட கதை உண்டு, புள்ளைய கொண்ட கதை உண்டு. தான் ராஜாவா இருக்கணுங்கிறதுக்காக புள்ளைய கொல்லுவான், அப்பாவை கொல்லுவான். அம்மா அந்த கூட பிறந்தவர் அவுரங்கசீப் இருக்கானே, அவனோட மூத்த அண்ணா தலைய வெட்டி அவன் அப்பா முன்னாடி கொண்டு வச்சான், ஷாஜகான் முன்னாடி அப்படின்னு இருக்கு ஹிஸ்டரியில. நடுங்கி போயிட்டு ஒடுங்கி போயிட்டார் அவர் அப்படின்னு இருக்கு. அவன் சொல்ற கதை தான். நான் எங்க போய் படிச்சேன், ராமாயணமா பாகவதமா படிக்கிறது. நம்ம தேசத்துல அப்படி கிடையாது. பதவி வெறி என்ன வேணாலும் பண்ணும். அது மாதிரி இவர்கள் தபஸ் பண்ணி பெரிய நிலையை அடையணும்னு ஆசைப்பட்டு தபஸ்னால அதை அடைஞ்சு தவறுதலால அதை இழக்கிறார். இதுதான் அடிப்படை. தபஸ்னால உயர்ந்த நிலையை அடைஞ்சுடுறான். அதே தபஸை கண்டினியூ பண்ணி இருந்தான்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். தப்பு பண்றதுனால கீழே வந்துடுறான். இவன் தபஸ் பண்ணி பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணினா, இந்த பிரம்மாங்கிறது புத்தி. புத்தி இருக்கு பாருங்க, நம்ம மூளை. இந்த மூளையில 100% இருக்கிற மூளையில நாம 6 அல்லது 7% தான் யூஸ் பண்றோம். 92, 93% நம்ம யூஸே பண்ணல. அந்த மூளையில மேக்சிமம் யூஸ் பண்ணவா 12%, 13% தான். மிச்சம் அப்படியே வேஸ்டா போடுறது நம்ம மூளை. அதை எப்படி உபயோகிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கும் உலகம் ஆராய்ச்சி பண்றது. சாஸ்திரங்கள் அதுக்கு வழி காமிக்கிறது. எப்படி காமிக்கிறது அப்படின்னா, வித்யா யோகேன லட்சியத்தே அப்படிங்கிறது. யோகத்தினால புத்தியை இயக்க முடியும் அப்படிங்கிறது. தபஸ்னால அந்த யோக சக்தி அடைஞ்சுட்டா அபரிமிதமான நிலைய சக்தி அடைஞ்சிடும் புத்தி. அபரிமிதமான சக்திங்கிறது நாம்
உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சிங்கிள் டைமென்ஷன் சொல்ற பத்தியில ஃபுல் டைமென்ஷனை புத்தியால கல்பிக்க முடியும். நான் அதுக்கு எத்தனையோ திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பாஸ்வேர்டு ஒருத்தர் போட்டிருக்கார் அப்படின்னா அவரை கேட்காம அந்த பாஸ்வேர்டை நம்ம தெரிஞ்சு ஓபன் பண்ண முடியும். புத்தியினால தபஸ் இருந்தா உள்ள போய் பார்க்க முடியும். அது எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா பார்த்து ஓபன் பண்ணதை நானே பார்த்துருக்கேன். கூட்டிட்டு போயிட்டா என்னோட பேசிட்டு அவசரமா ஒரு ஜாதகம் பார்க்கணும், போன் பண்ணா அவ எடுக்கல அப்படின்னு உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா தொட்டா பாஸ்வேர்டு ஓபன் ஆச்சு. இது தியானத்துக்குள்ள சக்தின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தியானம் பண்ணினார். அதை நானும் சில அபியாசங்களை பண்ணும்போது அதுக்காக பண்ணக்கூடாது. தியானமோ ஜப்போ இதெல்லாம் சகஜம்ங்கிறது சொல்லவன். சகஜமா பண்ண முடியும். புத்திக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நாம் அதை உபயோகப்படுத்துறது கிடையாது. இவன் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணினான்னா புத்தி தான். பிரம்மான்னா புத்தி தான். ஆனா அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. புத்தியை இயக்கிற சக்தி ஒன்று இருக்கும். அதுதான் பரமாத்மா. விதவிதமா வரங்கள்லாம் வாங்கினா பகல்ல கூடாது, எனக்கு மரணம், ராத்திரியில மரணம் கூடாது, ஆகாசத்துல மரணம் கூடாது, பூமியில மரணம் கூடாது, மனிதனால மரணம் கூடாது, மிருகத்தினால மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியில மரணம் கூடாது, உயிர் உள்ளத்தினால மரணம் கூடாது, உயிர் இல்லாதனால மரணம் கூடாது. நீ என்ன மரணம் வாங்கிட்டாலும் அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதுதான் புத்தியால பண்ற காரியம். இந்த கிரைம் நடந்த இடத்துக்கு வந்தா போலீஸ்காரா சொல்லுவா, எப்பேற்பட்ட மகா புத்திசாலியா இருந்தாலும் அந்த குற்றவாளி ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கட்டுமே, ஒரு தப்பு பண்ணாம அவனால அந்த குற்றத்தை பண்ண முடியாது. அந்த தப்பை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸோட வேலை. அது மாதிரி நீங்க என்ன புத்தியினால பிளான் போட்டாலும் ஒரு இடத்துல சருக்கள் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு இடம் விட்டுட்டு தான் என்ன டிராஃப்ட் ரெடி பண்ணாலும் அதில் ஒரு மிஸ்டேக் சொல்ல முடியும். ஒரு இடத்துல ஒரு 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 இடுக்கு இல்லாம உங்களால அதை பண்ண முடியாது, பூர்ணம் பண்ண முடியாது. ஏன்னா பூர்ணம்ங்கிறது பகவான் தான். இவன் என்ன பண்றான், இத்தனை தபஸையும் வாங்கிட்டு வரணையும் வாங்கிட்டு வந்து இவனுக்கு தான் வரம் கிடைச்சிருக்கு, இவன் தான் பதவிக்கு வந்துட்டவன நல்லதை பண்ணிட்டு போகக்கூடாது. அதுதான் சுழி. இந்த கிராமத்துல ஒரு வச்சனம், நண்டு கொழுத்தா வலையில தங்காது. இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு உங்களுக்குலாம் தெரியாது. நண்டு இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு வலை இருக்கும். வலைன்னா அது தங்குற இடம். அதுக்குள்ள ஜலத்துக்குள்ளதான் அது இருக்கும். அதுக்குள்ள என்ன வருதோ மீனுக்குன்னு அது பாட்டு சாப்பிட்டுரும். அது அதுலயே இருந்ததுன்னா அதுக்கு பிரச்சனையே வராது. அதுலயே உட்காந்து தின்னு தின்னு கொழுத்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், திமிரு குடிச்சு வெளியில வரும், சாப்பிடும். அது மாதிரி திமிரு பிடிக்கும் பதவிக்கு வந்தவங்க. நல்லதை பண்ணினா நீடிச்சிருக்கலாம், திமிரு பிடிச்சா நாசமா போக வேண்டியதான். திமிரு பிடிச்சது இவன் என்ன பண்ணினான், 2 கட்சிக்குன்னா ஒவ்வொரு அசுரனுக்கும் ஒவ்வொரு சுபாவம், வெரைட்டி, ஒரே மாதிரி அயோக்கியம் கிடையாது. சில பேர் தேவதைகளை அடிப்பான், சில பேர் தேவதைகளை வேலை வாங்குவான், சில பேர் தேவதைகளை ஜெயிலில் போடுவான். இதெல்லாம் ஏற்கனவே உள்ள அசுரர்கள் சரித்திரத்தில் இருக்கு. இவன் இந்த 3 சிஸ்டத்துலையும் சேரல. இவன் என்ன பண்ணா, தேவதைகள் அத்தனை பேரையும் டிரான்ஸ்ஃபர் எதுவுமே பண்ணல, அப்படியே டம்மியா பண்ணிட்டான். அன்னைக்கு டைரக்ட் கலெக்ஷன் இவனுக்கு வராம, டேட்டாவை பார்த்தா இன்னைக்கு இத்தனை ரூபா கலெக்ஷன், இன்ன ஃபீல்டில் இன்ன டிபார்ட்மெண்ட்ல இத்தனை ரூபா புழக்கம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு இத்தனை ரூபா வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே சிஸ்டமா இருக்கிறதே மாட்டிக்கணும். இதை நானா கற்பனை பண்ணி சொல்லல, அப்படியே இருக்குங்க. அங்க எப்படி இருக்குன்னா, எல்லா தேவதைகளுக்குள்ள உள்ள பூந்து இவன் அந்த சக்தி எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டான்னு கொஞ்சம் நான் அதை விஸ்தாரமா சொல்றேன். அப்படின்னா இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு நாம ஹோமம் பண்ணினா அந்த ஹோமத்தோட பலன் இந்திரனுக்கு போகாது. இந்திரனுக்குள்ள உட்காந்து இவன் சாப்பிடுவான். இப்ப நீங்க இந்திரனை திருப்தி பண்றதுக்காக பூஜை பண்றோம், ஹோமம் பண்றோம்னு நாம நினைப்போம்.
ஆனா எங்க போகும்னா இரண்யகசிபுக்கு போய் சேரும். இது அசுர பிரீத்தியா போறதுன்னு இந்த விஷயம் தெரிஞ்சவா பண்றதை நிறுத்திட்டான். இது தேவ பிரீத்தியா நடக்கல, இந்த காரியங்கள்லாம் அசுர பிரீத்தியா நடக்கிறது அப்படின்னு உடனே தெரிஞ்சவா விஷயத்தை நிறுத்திட்டான். நமக்கே ஒரு நல்ல ஆன்மீகத்துல நாம பணம் கொடுத்தா அது நல்லதுக்கு செலவழியாதுன்னா கொடுக்குமா பணம்? அதில் மேலே உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் திருடுவான் அந்த பணத்தை, அந்த தர்மத்துக்கு செலவழிக்க மாட்டான்னு தெரிஞ்சா கொடுக்குமா நம்ம? அது மாதிரி இவர்கள்லாம் யாருமே செய்யலை. ஆனா அவர்களுக்கு வருமானம் நின்று போயிடுது தேவதைகளுக்கு. பகவான் போய் முறையிட்டார். பகவான் சொன்னான், நிகழ்த்தும் துவாம் பூயா தவ பதமவாப் தஸ்ய சரிபோ பகிர்திருஷ்டேரந்தர்ததி திவஹ்ருதயே சூக்ஷ்மவபுஷா நதன்னுச்சைஸ்தத்ராப்யகில புவனாந்தே சமிருகயன்னி பியாயாதம் மத்வா சகலு ஜிதகாசி நிவவృతే ததோஸ்ய பிரஹ்லாதஹ. உலகம் முழுக்க இவன் என்ன பண்ணிட்டான்? பொதுவா பிரம்மா வரையில் தான், பிரம்மாவே சேர மாட்டார்கள். பிரம்மாவுக்கு கீழே தான் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை மேக்சிமம் போனால் பிரம்மா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பிரம்மா கிட்ட போகமாட்டா யாரும், அதுக்கு கீழ் வந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவா. அதுக்கு மேல உள்ளது பிரம்ம விழிச்சு ருத்ரான்னு அவர்கள்கிட்ட விவகாரம் வச்சுக்க மாட்டான். இதுல பிரம்மா யாருக்குமே சண்டைக்கு போக மாட்டார். சிவன் அவரை பாட்டி எங்க சுத்துறாருன்னு யாருக்குமே தெரியாது. இதுல பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்க்கிறவர் விஷ்ணு தான். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கையில் இருக்கிறதுனால, அவர் தான் நிர்வாகம் இருக்கிறதுனால அவர் தான் கஷ்டத்தை தீர்த்தாகணும். அப்படிங்கிறத இவன் உலகம் முழுக்க நான் தான் எல்லாருக்கும் தெய்வம், என்னதான் எல்லாரும் வணங்கணும், இப்படி பழக்கி வச்சுப்பான். உலகம் முழுக்க எனக்கு கட்டுப்பட்டது, நான் சொன்னதை தான் கேட்கணும் அப்படின்னு சர்வாதிகாரத்தோட ஒருத்தன் வந்தான்னா அவனை அழிக்கிறதுக்கு பகவான் வெளியிலேருந்து ஒரு ஆளை தயார் பண்ண மாட்டார், அவன் புள்ளையே தயார் பண்ணும். அதான் உள்ள விஷயம். அவன் குடும்பத்திலேயே தயாராகும். சத்ரு வெளியிலேருந்து வரமாட்டான், குடும்பத்திலேயே இருக்கும். அதுக்கு உதாரணம் இந்த இரண்யகசிபு. இவனுக்கு பிரகலாதன் ஒரு புத்திரன். உலகம் முழுக்க இரண்யகசிபு வேணுமா, இரண்யகசிபு வேணுமா, இரண்யகசிபு இரண்யகசிபு இரண்யகசிபுன்னு பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, விட்டல் விட்டல்ங்கிற மாதிரி இவன் மட்டும் நாராயணா நாராயணான்னு. ததோஸ்ய பிரஹ்லாதஹ சமஜனி சுதௌ கர்ப்பவசதௌ முனேர்வினா பாணேஹ அதிகத பவத் பக்தி மகிமா சவை ஜாத்யா தைத்யஹ சிசுரபி சமேத்ய த்வயிரதிம் கதஸ்தத் பக்தானாம் வரத பரமோதாஹரணதாம். இவனுக்கு மட்டும் அந்த பக்தி எங்கேருந்து வந்ததுன்னா நாரதரால வந்து. இவன் அம்மாவனுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது இரண்யகசிபு எங்கேயோ வெளியில போயிருக்க, இந்திரன் அந்த இரண்யகசிபுடைய மனைவியை கொல்ல முயற்சி பண்றதை அவன் நாரதர் தடுத்து, இந்த இரண்யகசிபு வரப்பதிருந்தும் அவன் நாரதர் வீட்டில் இருக்க, அவள் கர்ப்பமா இருக்க, நாரதர் ஆசிரமம். அப்ப நாரதர் ஒரு சாபத்தை அடையாத சமயம். நாரதருக்கு ஒரு சாபம் உண்டு. என்ன சாபம் தெரியுமோ? 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல அவர் இருந்தா அவர் மண்டை வெடிச்சு போயிடும். தட்சன் அப்படி சாபம் கொடுத்துருக்கான் அவர். 1 மணி நேரத்துக்கு மேல பேசாம இருந்தா, வம்பு பேசாம இருந்தா நமக்கே மண்டை வெடிச்சு போறவாள்லாம் இருக்கா இன்னைக்கு. நாரதர் அந்த வகையை சேர்ந்தவர். 1 மணி நேரம் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்தா அவர் மண்டை வெடிச்சு போயிடும் அப்படின்னு தட்சன் சபிச்சிருக்காங்க. அவர் எனக்கு பெரிய கிஃப்ட்னாரு. நானே சுத்தறதுக்கு தயாரா இருக்கேன் சக்கரம் கட்டிட்டு, நீ கொடுத்தது எனக்கு வரமா போச்சது. இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, பகவான் அதை எப்படி கொடுக்குறானோ அதை யார் பிளஸ்ஸா மாத்திக்கிறானோ அவன் தான் புத்திசாலி. எதை கொடுத்தாலும் பிளஸ்ஸா மாத்திக்க முடியும்.
எதை கொடுத்தாலும் இப்போ நம்ம ஒரு திடீர்னு ஆஃபீஸ் விஷயமா என்னை கிளம்பி போவோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு சொல்கிறாருன்னா அஃபிஷியலாக போனோம்னா அன்அஃபிஷியலாக உள்ள காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரலையா நம்ம? போனது என்னவோ வேற காரியமா இருக்கலாம். அங்க உள்ள கோவில்கள், க்ஷேத்திரங்கள், சுவாமி இதெல்லாம் தரிசனம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஆபீஸ் கணக்குல வேற. அதுதான் உள்ள ஸ்பெஷலே இல்லை. அது மாதிரி இவருக்கு ரொம்ப சௌரியமா போச்சுன்னா, இவருதான் சாபம் எனக்கு ரொம்ப சௌரியமா போச்சுன்னா, இந்த சாபம் வரத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. அப்ப நாரதருடைய ஆசிரமம்னு சொன்னா அதுல என்ன இன்டர்நெட் இருக்குமா, டிவி இருக்குமா, செட்டாப் பாக்ஸ் இருக்குமா, யூடியூப் சேனல் இருக்குமா? ஆசிரமங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆசிரம சிரமணாசனா அப்படின்னு சாஸ்திரம். இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம படக்கூடிய துன்பங்களை போக்குற இடத்துக்கு தான் ஆசிரமம்னு பேரு. உலகியல் வாழ்க்கையில பத்னி புத்திரர்களால உலகால ஒரு தாபத்தை அடையிற மத்தியில அந்த குருநாத்தாள்கிட்ட நாம போனோம்னா நமக்கு அந்த தாபமே இருக்கக்கூடாது. இந்த ஆசிரமத்துல போய் தங்கினோம்னா இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு உலகியல் காரியம் என்ன, எல்லாம் மறந்து போயிடும். காத்தால எழுந்தினத்திலேருந்து ஸ்நானம் பண்ணினத்திலேருந்து ஆனந்தமா ஜபத்தை பார்த்து பூஜையை பார்த்து குருநாத்தால தரிசனம் பண்ணி சிங்கேரி போனவாளுக்கு நான் சொல்றது, துங்கபத்ரால ஸ்நானம் பண்ணி அதிஷ்டானத்துல ஜபம் பண்ணி ஆச்சாரியால தரிசனம் பண்ணி சாரதாம்பால வெளி உலகமே சம்பந்தம் இருக்காது. அது வெளி உலகமே சம்பந்தம் இருக்காது. அக்டோபர் 12 to 18 சிங்கேரியில சப்தாகம் நடக்கிறது, பாகவத சப்தாகம். யாருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேனோ அவன் முன்னாடி பதிவு பண்ணிக்கோங்க. வரது உங்க செலவு, வேற என்ன செலவும் கிடையாது. தங்கிறது சாப்பாடெல்லாம் நம்ம மடத்துல. செப்டம்பர் அக்டோபர் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி ஆச்சாரியாருடைய சன்னிதானத்தில் நடக்கிறாங்க. அந்த ஆச்சாரியார் ஸ்நானம் பண்ண படித்துறை இருக்க சந்திரசேகர பாரதி பெரியவாலாம் ஸ்நானம் பண்ண படித்துறை இருக்கு. அதில் ஸ்நானம் பண்ணி அந்த அதிஷ்டானம் 3 பேரோடு சேர்ந்து இருக்கு. நரசிம்ம பாரதி, சந்திரசேகர பாரதி பெரியவாரோடதுலாம் சேர்ந்து இருக்கு. அதில் போய் ஜபம் பண்ணினாலே அப்படி ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அதுவும் மகா சன்னிதானம் நடந்து வரத்தே அப்படி எட்டி நின்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தபஸே ஒரு வடிவம் எடுத்து வரதோ, தபஸே ஒரு வடிவம் எடுத்து வர. ராவண பகவானை சொல்லுவாங்க, தபஸே ஒரு வடிவம் எடுத்து வருது அப்படின்னு. அது மாதிரி இருக்கும் பார்க்கறது. அதெல்லாம் உணரணும். ஆச்சாரியாரோடெல்லாம் பழகி உணரணும். நீங்க நினைக்கிற பார்வையில் உள்ள ஹைடெக் சுவாமியாரெல்லாம் தொலைச்சு கட்டினாதான் நான் சொல்றது புரியும். இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஒக்க சேவை எங்கேயோ பண்ணிட்டு போறேன். நான் அவளை பற்றி அபிப்பிராயம் சொல்றேன். உலகத்துல ஒரே மாதிரி ஜனங்கள் கிடையாது. பலவிதமான ஜனங்களுக்கு பலவிதமான தீனி தேவைப்படுறது. நான் சொல்றது சுத்தமான சத்துவமான சாந்தமான ஒரு ஆன்மீகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை. அது மாதிரி ஒரு சன்னிவேசம். நாரதனுடைய ஆசிரமம் அது மாதிரி. அந்த ஆசிரமத்துல அவர் பகவத் குணம் சொல்ல, நாம சங்கீர்த்தனம் பண்ண, கர்ப்பத்தில் உள்ள பிரகலாதன் அதை கேட்க, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை எதை கேட்கிறதோ அது அதுக்கு படியும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு ஸ்கூல் டீச்சிங் எங்க ஆரம்பிக்கிறது? எல்கேஜி ப்ரீகேஜில இல்லை, கர்ப்பத்திலேயே ஆரம்பிச்சுடுறது. கர்ப்பமா இருக்கிறதவே டீச்சிங் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இதை சொன்னதே நம்ம சாஸ்திரம் தான். இவா சொல்ற மாதிரி நிர்பந்தப்படுத்தி சொல்லல. அதுக்கு பிரமாணமா 2 விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ஏன்னா அதெல்லாம் பதிவு பண்ணணும். ஒண்ணு சீமந்த தண்ணிக்கு 4 மாசமோ 6 மாசத்துக்கோ சீமந்தம் பண்ண அன்னைக்கு சாயங்காலம்
சாமகானம் கேட்கணும், வீணாவாதம் கேட்கணும்னு போதாயனர் சொல்றார். இந்த கர்ப்பிணி பெண்கள் நல்ல விஷயங்களை கதைகளை கேளும்போது நம்ம பெரியவாள் அந்த காலத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கும் சிதம்பரத்துல பூஜை பண்ற தீட்சிதாலயத்துல ஒரு மாமி கர்ப்பம் ஆயிட்டா 4 மாசத்துக்கு அப்புறம் நித்தியம் வந்து நடராஜா சன்னதியில 1/2 மணி நேரம் நின்றுட்டு போக சொல்லுவாங்க. எதுக்காகன்னா கர்ப்பத்துல உள்ள அந்த குழந்தை அடுத்தது பூஜைக்கு தயாராகணுங்கிறதுக்காக. இந்த பூஜைகளை பார்க்கணும், அது அடுத்த பூஜைக்கு தயாராகணும். இன்னைக்கும் அது நடக்கிறது. அதனால குழந்தை எல்லாம் பிறந்த உடனே விளையாடுறதே நடராஜாவை வச்சுருந்தா விளையாடும். சிதம்பரம் தீட்சிதாருடைய குழந்தை அதனாலதான் அசைக்க முடியல. அவனால 300 சொச்சம் பேர் தான் இருக்கா. தலைவீழ் தண்ணி குடிச்சு பார்க்கறாள் சுப்ரீம் கோர்ட்டு போக்குவரத்து போய் தெய்வம் எங்கேயோ நின்று பக்கத்துல நின்று அப்படியே தூக்கி இது பண்றது பத்தியா அவ தபஸ் மாதிரி. குழந்தைய கூட வீட்டுல நீங்க நடராஜா பேரை சொல்லிதான் விளையாடும். அந்த 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 பரம்பரையே நடராஜாவை பூஜை பண்றதுக்குன்னு உள்ள பரம்பரை. அது மாதிரி ஒரு சிஸ்டம் புறக்கத்திலேருந்தே அதுதான் அப்படிங்கிற மாதிரி மனோபாவத்தோட இவன் கர்ப்பத்துல இவன் பகவத் குணங்களை கேட்டதுனால இவனுக்கு சுபாவமாவே அந்த பகவத் பக்தி வந்துட அது வெளியில வரத்தே சாதாரண மனிதனுக்கும் மகான்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மல்லிகைப்பூ, ஒரு முல்லைப்பூ, ஒரு ரோஜா பூ, இத செடியை வச்சேன்னா அந்த செடி வளர்ந்து ஒரு பூ வந்து அந்த பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் வாசனை வெளியில தெரியும். துளசிக்கு, மருவுக்கு அங்குரிக்கிறதேவே வாசனை வரும். முதல்ல 2 இழந்தல் வெளியில வரத்தேவே கம கம கமன்னு வாசனை வரும். அது மாதிரி அவதார புருஷர்கள் மகான்கள் வளர்ந்து ஒரு காலத்துல வந்துதான் அவளுடைய மகிமை வெளியில தெரியுங்கிறது இல்லை. அந்த குழந்தையா இருக்கிறதேவே அவளுடைய மகிமை தெரிய ஆரம்பிச்சு. 3 வயசுல பகவானை காமிச்சு கொடுக்கலையா சம்பந்தம்? 3 வயசு பகவானை குறிச்சு அவர் பதிகம் பாடின போது அவருக்கு என்ன வயசுன்னா, தொடுடைய செவியம் விடையெறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரானுனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. இது பாடும்போது 3 வயசு அவருக்கு. எப்படி பாடினார்னா அதுதான் மகான்கள், அவதார புருஷர்கள். பிரகலாதனுக்கு அந்த மாதிரி ஒரு 4 வயசுல அவ அப்பா கூப்பிட்டு கேட்கிறார், அதீதே துஷ்ரேஷ்டம் கிமிதி பரிபிருஷ்டே ததடயே பவத் பக்திம் வரியாம் அபிகதசி பரியா குலதிருதிஹி. குழந்தை வந்து கிளாஸுக்கு போறது, சண்டன் அமர்கன்னு சுக்ராச்சாரியோட புள்ள ஒரு கிளாஸ் நடத்துறான். குழந்தைகளுக்கு திண்ணப்பள்ளி கூடம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் தெரியாது, இன்னைக்கெல்லாம் வேற விதமா வச்சு எவ்வளோ நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த வயத்தரச்செல்லாம் சொல்லவே முடியும். ஜனங்களுக்கும் ஆபீஸ் போறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம கொண்டு விட்டு போடுவா. நீங்க போறதே குழந்தை தூங்கிட்டு இருக்கும், தூக்கின்னு வர வேண்டியதுதான். அது அப்பதான் தூக்குறதா, நீ கொண்டு விடுறதுலேருந்தே அது தூக்குறதுங்க தான் விஷயம். அது மாதிரி பாலில் கலந்து கொடுத்துருவாங்க. எப்படின்னா நம் பிராக்டிக்கலா பேசுமே. ஒரு பையனை வச்சு நம்மளால சமாளிக்க முடியல 1 மணி நேரம். குழந்தை ஒரு 3 வயசு, நான் 2.5 வயசு 3 வயசுல நீங்க குழந்தையோட நிற்கிறதுக்கு தான் டைம் சரியா இருக்கும். ஒரு குழந்தைய சமாளிக்க முடியாத போதும் 25 பேரை நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் எப்படி சொல்ல முடியும்? எப்படி பார்த்துக்க முடியும்? யதார்த்தம்ங்கிறது வேற இருக்கணும். அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தது, எல்லாரும் பார்த்துட்டாங்க.
ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்துக்க முடியலங்கிறதவே அப்பா கொண்டு இது பண்ண கொண்டு பள்ளிக்கூடத்துல தள்ளினாதான் சரியா வரும்பா. அது மாதிரி ஒரு நிலையில தான் குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல விடுறது. இப்ப மாதிரி இல்லை. அவனை கொண்டு விட்டா கற்கர வயசுன்னு அர்த்தம். அது இந்த புத்தி இருக்கு பாருங்க. நம்ம சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்து வரணும்னு இல்லை, நம்ம கூட இருந்தாலே போதும். உட்காத்தி வச்சு சொல்லணுங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். விஜய் சிவான்னு அபூர்வமான ஒரு பேசு. என் பேத்தி பிறந்து ஒரு 3 வயசு ஆறத இவளுக்கு எப்ப கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு நான் கேட்டேன். சங்கீத கிளாஸ். எத்தனை வயசுன்னு கேட்டா 3 வயசுன்னு. இப்ப என்ன கிளாஸ்ன்னு எல்லாம் சங்கீதத்துக்கு பேசாம இருக்கணும்னா நீங்க பாட்டுக்கு பாடுங்க, பாட்டை போடுங்க, உங்களோட சேர்ந்து குழந்தைகளுக்கு ஸ்லோகம் சொல்ல சொல்லுங்க, அதுவே தானா வருங்க. அவ அது மாதிரி கேட்டு பழகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வைக்கும், அதுவே போடும். தனியா கிளாஸ்ன்னு உட்காந்து வச்சு சொல்லி கொடுக்க வேண்டாம். அபூர்வமான ஒரு விஷயம். எங்க தாத்தா அப்படி எங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. 5 வயசுலலாம் எங்களுக்கு பூனல் உட்காந்து வச்சு சண்டை திருவேன்னு தனியா சொல்ல மாட்டார். இன்னைக்கு சொன்னா புரியாது. சாணி கொடுத்தல பசு சாணி, அதை பிடிச்சி உருண்டை பிடிச்சி வைப்பா. முட்டான்னு பேர். அது விபூதி இட்டுக்கிறதுக்காக. எங்க தாத்தா கதைக்கு போகாம ஊர்ல இருக்கிறவங்களா அந்த வேலை தான் முன்னுக்கு. அதனால பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரம்மயஞ்சங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு 8-9 மணிக்கு ஒரு மோர் தான் சாப்பிட்டு வரவர். சாப்பிட்டுட்டு சாணியை பிசைஞ்சு முட்டா பிடிச்சி வைப்பார் திண்ணையில வரிசையா. நாங்கெல்லாம் தாத்தாவோட சேர்ந்து சாணி பிசைவோம். சாணியை பிசைஞ்சிட்டு முட்டானை உரிச்சு கொடுக்குறதே சகசிர ஜீரா புருஷா அப்படின்பார். நாங்களும் பிழைஞ்சுட்டே சகசிர ஜீரா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் சபூமின் விஸ்வதோ வித்வா அப்படின்னு அவர் பாட்டுக்கு சந்தை சொல்லிட்டு இருப்போம். நாங்கள் பாட்டுக்கு விளையாடிட்டே நாங்களும் சொல்லிட்டு இருப்போம். இந்த ராமாயணம் பார்க்கறது எல்லாமே அப்படி பழக்கமானது தான் இருக்குது. அதை இப்போ என்னோட பேத்திகள்கிட்ட அது உணர முடியாது. என்னோட சின்ன பேத்திக்கெல்லாம் நான் தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், தியான ஸ்லோகம், கதை, இதெல்லாம் இப்படி ஒரு சிஸ்டத்துல இருந்த தேசத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே 10 லட்சம் ரூபா கொண்டு கொடுத்து ஒரு ஸ்கூல்ல சீட்டை வாங்கி 1 ரூபா செலவில்லாம படிக்கலாம்னு ஒரு முறையில இருந்த இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டான். இந்த அன்னம், படிப்பும், சாப்பாடும், தானம் தான் சாஸ்திரம் சொல்றது. ஃப்ரீ தான் சொல்றதே தவிர பணம் கொடுத்து பண்ணக்கூடாதுங்க. அன்னதானம், வித்யா தானம் அப்படின்னு சொல்றது. அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதே சுமையா இருக்கக்கூடாது, சகஜமா இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி படிப்புங்கிறது 1 2 மட்டும் இல்லை, எத்தனையோ இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு ஸ்க்ரூனை இவரை வச்சு முடிக்கிறா, இரு நான் முடிக்கிறேன் போய் என் பேத்தி நான் முடிக்க பாரு. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? சேச்சா நீ போனேன். நான் சொல்ல மாட்டேன், நீ பாரு எப்படி முடிக்கணும்னு பாருங்க. அது ஒரு கிளாஸ். அது இன்னைக்கு ஒரு ஆத்துல ஒரு டியூப்லைட் மாத்த தெரியாது இந்த குழந்தைகளை கூட்டுக்கள். 50 ரூபா டியூப்லைட் மாத்துறதுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. அப்புறம் காசு எங்க இருந்து சேரும்? ஒரு சின்ன வேலை கூட நமக்கு செய்ய தெரியாதுன்னு தெரிஞ்சா அப்புறம் எப்படி நாம வாழ முடியும்? சுய சார்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கிராம வாழ்க்கையெல்லாம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு 70% வேலை நம்ம வேலையை நாமே செஞ்சுக்கிற மாதிரி நாம பழகிக்கணும். என்ன பெரிய என்ன கம்பி, இது என்ன பிரம்ம வித்தியா, என்ன கம்ப சித்திரமா, இல்லை தெரிஞ்சினவனா அவங்க அவதாரம் பண்ணி பிறந்தவனா, நமக்கு என்ன வராதுங்கிறதுக்கு அவனுக்கு புரியாதது கூட நமக்கு புரியும். அந்த லெவலில் தான் இன்னைக்கு இருக்கு படிச்சுட்டு வரவன்லாம். அவனுக்கு நாம யோஜனை சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எவனுமே சுயமா மூளையை உபயோகிக்கிறதே கிடையாது. படிச்சதை அப்படியே கக்கறான்னா அது முட்டாள்தனமா தான் இருக்கும். சுயமா ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணணும், அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும். அது சொல்றது கரெக்டான முதல்ல கிராஸ் செக் பண்ணிக்கணும். நான் அப்படியே ஏத்துக்க கூடாது. பஞ்சாங்கம் உட்பட நான் கிராஸ் செக் பண்ணாம பஞ்சாங்கம் சொல்ல மாட்டேன். அதில் போட்டிருக்கிறது கரெக்டான ஒரு தடவை நான் கிராஸ் செக் பண்ணிப்பேன். அதில் போட்டது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தப்பு எல்லாருக்குமே வருமே. படிப்புங்கிறது இப்படி சின்ன வயசுலேருந்து அபியாசம், ரொம்ப அழகான ஒரு முறை
அப்படி இருந்த தேசம்தான். அதுக்குள்ள ரெக்கார்டும் இருக்கு. தரம்பால்னு ஒருத்தர் பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். பியூட்டிஃபுல் ட்ரீ, என்னத்தையும் குப்பையை படிக்கிறேன், அதை படிக்க வராது. அழகிய மரம் அப்படின்னு தமிழ்ல. இந்த மெக்காலே அவனோட சிஸ்டத்தை இங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சர்வே பண்ணலாம். இந்தியாவில் எத்தனை இடத்துல எத்தனை ஸ்கூல் இருந்தது, பள்ளிக்கூடம் இருந்தது, என்ன மாதிரி பள்ளி நடந்தது, யாரெல்லாம் சொல்லி கொடுத்தா, அதை முழுக்க கலெக்டர் ரெக்கார்டு பண்ணத ரெக்கார்டோட அந்த புஸ்தகத்தில் வச்சிருக்கான். காந்தியடிகள்கிட்ட இந்த தரம்பால் முன்னாடி இருந்தவரா பின்னாடி இருந்தவரா தெரியல. அதுக்கு ஏன் பியூட்டிஃபுல் ட்ரீன்னு பேர் வச்சிருக்காருன்னா, ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக மரத்தை புடுங்கி அதோட வேறு பரியந்தான் ஆராய்ச்சி பண்ணவன் அந்த மரத்தை திரும்பி நடாம போயிட்டான். நம்மளோட சிஸ்டத்தை வச்சுதான் அவன் சிஸ்டம் கொண்டு வந்தது. அவன் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு நம்ம சிஸ்டத்தை தான் பார்த்துட்டான். ஆனா எஜுகேஷன் மட்டும் மாத்திருந்தான், நம்மளோட புடுங்கி வெளில போட்டான் அப்படின்னு அந்த புஸ்தகம் சொல்ல வரது. ஆச்சரியமான ஒரு புஸ்தகம் அது. அதுல ஒரு ஆச்சரியம் இல்லைன்னா இன்னொரு சொல்லிட்டு போயிடுறேன், அது கதைக்கு சம்பந்தம் இல்லைன்னா. திருச்சி மாவட்டத்துல திருச்சிராப்பள்ளி தாலுக்கால மட்டும் 7150 பேர் படிச்சான்னு இருக்கு. அதுல ஜாதி குறிப்பிட்டு இருக்கு. பிராமணன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு 3 தான் காமிக்கிறான். ஏன்னா சத்திரியன் கிடையாது. பிராமணன் 700 பேர், வைசியன் 1100 பேர், மிச்சம் 7150 5000 சொச்சம் பேர் சூத்திரர்கள். படிச்சதுங்கிறது ரெக்கார்டு பை ரெக்கார்டு கலெக்டர் மூலமா இருக்கு. இப்ப என்ன சொல்றோம், ஆங்கிலேயர் தான் நம்மளை படிக்க வச்சான், அதுக்கு முன்னாடி நமக்குள்ள படிப்பு கிடையாது அப்படின்னு. அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம படிச்சோங்கிறதுக்குள்ள ரெக்கார்டு தான் அது. அப்ப நம்ம தேசங்கள்லாம் அறிவார்ந்த தேசம். பிரகலாதனை படிக்க வச்சார்ந்து இருக்கு. குரு சண்டாமர்கன் இதான் விஷயம். ஹிரண்யகசிபு கேட்கிறான், நீ படிச்சதுக்குள்ள எது வசத்தின்னு கேட்டான். அதீதேது சிரேஷ்டம். 10வது கேட்ட உடனே அவன் சொன்னான் பகவத் பக்தின்னா, பகவத் சரணத்துல பக்தி ஏற்படுறதே அதுதான் உயர்வு. குருவை கூப்பிட்டு கேட்டா, நான் ஒண்ணு கேட்டா இவன் ஒண்ணு சொல்றானே, இதை நீங்க சொல்லி கொடுத்தே எல்லாரும், நாங்க சொல்லி கொடுக்கல. ராஜநீதியை சொல்லி கொடுக்கணும்னா திரும்பி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கேட்டான். திரும்பி உனக்கு குரு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எது உயர்வுன்னா, திரும்பவும் சொன்னான் பக்தி உயர்வுன்னு சொல்லிட்டான். திருப்பியும் கேட்டான் அப்படின்னு சொன்னா பக்தினா என்னன்னு கேட்கிறார் போல இருக்கு அப்பா. இல்லைன்னா பக்திங்கிறது என்ன பிரிவுன்னு கேட்கிறார் போல அப்படின்னு தீர்மானம் பண்ணி, பக்திங்கிறது ஒரு வகையா இல்ல 9 வகையா இருக்குன்னா நவவித பக்தி அப்படிங்கிறார். பொதுவா பக்தி எத்தனை வகை? பக்தின்னா முதல்ல என்ன? சாதோ பக்தி வியாக்கியாசியமா சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. பக்திங்கிறது செயல் வடிவமானது இல்ல, அன்பு வடிவமானது. இதான் அடிப்படை. அன்போட நீங்க செய்யக்கூடிய எதுவும் பக்தி தான். அன்பில்லாம எதை செஞ்சாலும் அது கர்மா. அன்போட செஞ்சா பக்தி. இது அடிப்படை. இது ஆதிசங்கரர் சொல்லும் போது 2 வகையா சொல்றார். சொஸ்வரூபானுசந்தானம் பக்தி நித்திய விதீயதே, பிரேமபூர்வ மனுத்தியானம் பக்தி நித்திய விதீயதே. நம்ம ஸ்வரூபத்தை நாம் தியானம் பண்றதுக்கே பக்தின்னு பேரு, அன்போட தியானம் பண்ணா பக்தின்னு பேருங்கிறார். விஷ்ணு புராணத்துல சொல்லும் போது பக்தி அஷ்டவிதா ஜ்ஞேயா அப்படிங்கிறது. ஆதிசங்கரரே இன்னொரு இடத்துல பக்தி 5 வகைங்கிறார். சிவானந்த லகரியில அங்கோலம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகாண்டு. சைதன்ய மகாபிரபு பக்தி 4 வகைங்கிறார். பிரகலாதன் பக்தி 9 வகை. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், சக்கியம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம். கதை கேட்கறது, கதை சொல்றது, பகவான் நாமாவை சொல்றது, பகவானை நினைக்கிறது, பகவானா நினைச்சு மக்களுக்கு சேவை செய்யறது,
புஷ்பங்கள் எடுத்து பகவானை பூஜை பண்றது, பகவானை நமஸ்காரம் பண்றது, பகவானை நண்பனா நினைக்கிறது, பகவானுக்கு வேலைக்காரனா நம்ம நினைக்கிறது, பகவானுக்கு தன்னையே சமர்ப்பணம் பண்றது, இப்படி 50 வகைன்னு சொல்ல உடனே அவனை தூக்கி போட்டு கொல்ல முயற்சி பண்றான். சசூளைராவித்தா சுபகுமதிதோ திக்கஜகணை மகாசர்பைர்தஷ்டோபி அனசனகலாஹார விதுதா. சூலத்தினால குத்த சொன்னான், யானையால மிதிக்க சொன்னான், பாம்பால கடிக்க சொன்னான், மலையிலேருந்து உருட்டி விட்டான், நெருப்புல போட்டான், சமுத்திரத்துல போட்டான், விஷம் கலந்த சாப்பாட்டை போட்டான். சாவு நம்ம கையில் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு பிளைட்லேருந்து குதிச்சு ஒருத்தன் தப்பிச்சான்னா அப்புறம் சாவு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஏதோ விளையாட்டுல காமெடியில தான் சொல்லுவா பிளைட்லேருந்து குதிச்சு தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி, நிஜமாவே ஏரோப்ளேன்லேருந்து ஒருத்தன் குதிச்சு உயிரோட இருந்தான் அப்படின்னு சொன்னா அப்ப சாவு நம்ம கையில இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். தெய்வத்தோட கையில தான் இருக்கு அப்படிங்கிறது. என்ன பண்ணி இவனை கொல்ல முடியல. சில பேருக்கு வியாதி வந்துடும். ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி செலவழிச்சு வியாதியிலேருந்து காப்பாத்துருவாங்க. நார்மல் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு அந்த பில்லை பிரட்டி பார்த்து ஹார்ட் அட்டாக்ல உயிர் போயிடும். ஆஸ்பத்திரி பில்லி இவ்வளோவா அப்படிங்கிறத கேட்டோடனே உயிர் போடவா எத்தனை பேர் இருக்கா? உயிர் போடுறதுக்கு ஒரு காரணம், வியாஜம். இவனை கொல்ல முடியலன்னு உடனே அப்ப கேட்கிறான்னு உனக்கு என்ன பலம்னு கேட்டேன். இத்தனை பண்ணி உன்னை சாகடிக்க முடியலையே, உனக்கு யாருக்கு பலம் அப்படின்னு கேட்டான். பிதா ஸ்ருண்வன் பால பிரபலமகிலம் தொத்ஸ்துதி பரம் துஷாந்தா பிராஹைனம் குலஹதக கஸ்தே பலமிதி. எந்த பலத்துல நீ இருக்க அப்படின்னு கேட்டான். பிரகலாதன் சொல்றான், பலம் மே வைகுண்டா. எனக்கு பலம் பகவான் தான். அப்பா எனக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கும் பலம் அவன் தான். தவச்ச உடம்பு இயங்கிறது நீ நினைக்கிற. குடுகுடுன்னு ஓடுற ஒரு எறும்பு அப்படி தட்டி போட்டா மல்லாக்கு அப்படியே கிடக்கு. முன்னாடி குடுகுடுன்னு ஓடுறது அதுல என்ன இருந்தது, தட்டின உடனே என்ன போச்சு. உள்ள அந்தராத்மாவா பகவான் இருக்கிறான்ங்கிறதுனாலதானே அந்த இயக்கம்ங்கிறது இருக்கு. பகவான் உள்ள இல்லைன்னா அந்த காலத்துல எல்லாம் வயசானவா இருக்காப்புல உடம்பு இலக்கணும்னு சொல்லுவாங்க. உடம்பு இன்னும் சுருங்கணும், உடம்பு இன்னும் சுருங்கணும்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டி சொல்லுவான், எங்க பந்துக்கள் பாட்டி, இப்பயே நீ சுருங்கி வத்தலாதான் இருக்க, இன்னும் என்ன சுருங்க போறேன்னு நான் கேட்டேன்னா, இல்ல தூக்கிறவாளுக்கு சுமையா இருக்கக்கூடாதுன்னு இப்படியே சொல்லுவான். தூக்கிறவாளுக்கு சுமையா இருக்கக்கூடாது அப்படி அந்த அளவுக்கு சுருங்கி போயிடுவான். உடம்பை கவனிச்சே இன்னைக்கு புதன்னு இருப்பான். அதை பத்தி யோசனையே பண்ணல. என்ன திங்கறான்னு தெரியல, என்ன திங்கறான்னு அவனுக்கும் தெரியாது. என்னமோ வாங்கி திங்கறான், அதுல என்ன கலந்துருக்குங்கிறதே தெரியாது. உடம்பு ஆனா பகவான் அந்தராத்மாவா இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய உடம்ப நகர்த்த முடியாது. இப்படிலாம் நகர்த்த முடியாது. இதுல உள்ளேந்து பகவான் விலகிட்டான்னு வச்சுக்கோங்க, பெரட்ட கூட முடியாது. நம்மளால பெரட்டுறது கூட கஷ்டமா இருக்கும். இப்படிங்கிறோம் அப்படிங்கிறோம் இப்படிங்கிறோம். நீ இப்படி கையை விரிச்சுன்னு இப்படி கையில கத்திய வச்சு மிரட்டின்னு என்ன கேட்கறியே, இப்படி மாற விரிச்சுன்னு கேட்கறியே, உள்ள அவன் இருக்கிறதுனால. இல்லைன்னா அப்படி தூக்கி நான் கை தூக்க முடியுமா? அப்படி முதல்ல உள்ள இருந்தாலே தூக்க முடியல. சில சமயம் திறந்தா வாய் திறந்தா மூட மாட்டேங்கிறது, கண்ணு திறந்தா மூட மாட்டேங்கிறது, கழுத்தை திருப்ப முடியல, காலை தூக்கி முன்னாடி வைக்க முடியல, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்துட்டா உட்கார முடியல, உட்காந்துக்கிறதுக்கு 4 பேர் பிடிச்சிக்க வேண்டியிருக்கு, எழுந்துக்கிறதுக்கு 4 பேர் பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. உள்ள இருக்கிறதேவே இத்தனை பிரச்சனையோட இருக்கு. அப்படிங்கிறது தமச்ச ஜெகதாஞ்சா பிச பலம். உலகம் முழுக்க அவனோட பலத்துலதான் இயங்குறது.
தத் சிருஷ்ட்வா ததேவானு பிராவிசத் ததனு பிரவிஷ்யா. வேதம் சொல்றது உலகத்தை படைக்கிறதோட பகவான் நிற்கல, அதற்குள்ள அனுப்பிரவேசம் பண்றான். ஒன்னொன்னுக்குள்ளேயும் படைத்தலோட இல்லாம உள்ள பகவான் போய் அதை இயங்க வைக்கிறான். இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான சயின்ஸான விஷயம். இதெல்லாம் சொன்ன அப்ப அவன் கேட்டான், பகவான் தான் பலம் அப்படின்னு சொன்னா அவன் எங்க இருக்கான்னு கேட்டான். ஹரே குவாசம் குவாசம் குவா அசௌ அசௌ குவா, அவன் எங்க இருக்கான் கேட்டவன் யார் தெரியுமோ? வைகுண்டத்துல வாசல்ல காவலாளிகளா இருந்து ஜெயவிதியர்கள்ங்கிற பேர்ல பகவானை யார் பார்க்க வந்தாலும் பகவான் இருக்காரா, வாசல்ல வாட்ச்மேன்ட்ட கூறுகாட்ட சார் இருக்காரா அப்படின்னா உள்ளதான் இருக்காரு அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி வரவாளுக்கெல்லாம் இதோ பகவான் இருக்கா இதோ பகவான் இருக்கான்னு காண்பிச்ச ஜெயவிஜயர்கள் மகான்களுடைய சாபத்தை அடைஞ்ச உடனே அந்த ஜென்மா முழுக்க என்ன சொல்லின்னு அலைஞ்சான்னா எங்க இருக்கான்னு கேட்டுன்னு அலைஞ்சான். இரண்டு ஆட்சியும் அப்படிதான் அலைஞ்சான், இரண்டு ஆட்சிக்கும் அப்படிதான் அலையலாம். அவன் எங்க இருக்கான் அப்படி. ஹரே குவாசம் குவாசம் சகல ஜெகதாத்மா ஹரிதி. அவன் இல்லாத இடம்னு ஒன்று இருந்தால் அல்லவோ இருக்கிற இடத்த சொல்றது. அப்படின்னா பிரபிந்தேஸ்மஸ்தம்பம், இந்த தூண்லையே இல்லைன்னா இருக்கான்னா. இப்ப யார் சொல்றது உண்மை? பிரகலாதன் சொல்றது உண்மையா? இரண்யகசிபு சொல்றது உண்மை. தூண்ல பகவான் இருக்கான் அப்படின்னு உடனே நமக்கு கதை கேட்கிற இன்னைக்கு இருந்து நமக்கு என்ன தோணும்னா, தூணுக்குள்ள பகவான் ஒளிஞ்சுன்னு இருந்தான். இவன் உதைச்ச உடனே பகவான் வெளியில வந்தான். அந்த அர்த்தத்துல பகவான் பிரகலாதன் சொல்லல, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னு திருமூலருடைய வாக்கியம். ஒரு பெரிய யானை மரத்தினால செய்யப்பட்டது, தத்ரூபமா இருக்கும். ஒரு 3 வயசு குழந்தை அழிச்சுன்னு தாத்தா போறார். பாத்தியா யானையை பாருன்னார். ஐ தாத்தா யானைன்னு எட்டியிலேருந்து பார்த்தோம்னே சொன்னது. வரையா யானையை போய் தொடலாம், நான் வரல எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது. நீ வாய அந்த யானையை வந்து தொட அப்படின்னு தாத்தா சொல்றார். நான் வரமாட்டேன் அப்படின்னு. நீ வா நான் உன்னை அழிச்சுட்டு வரேன், தாத்தா கூட இருக்கேன் அப்படின்னா அது அழறது. இவருக்கு விளையாட்டுதான் இருக்கு. ஏன்னா அது யானை இல்லை பொம்மைன்னு அவருக்கு தெரியும். குழந்தைக்கு அது தெரியாது, அது யானைன்னு நினைக்கிறது, அதனால பயப்படுறது. அந்த குழந்தைய அழியறதேவே கையை பிடிச்சின்னு போய் அந்த யானை மேல வச்சோடனே தாத்தா பொம்மைங்கிறது. இது பரியந்தம் யானையா பார்த்ததுனால மரத்தை மறைத்தது மாமத யானை. மரம் கண்ணுக்கு தெரியல, யானை தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இவர் தொட்டு காமிச்ச உடனே மரத்தில் மறைந்தது மாமத யானை. இவர் தொட்டு காமிச்ச அப்புறம் யானையா பாருன்னாலும் அந்த குழந்தையால பார்க்க முடியுமோ? முதல்ல மரமா பாரு, மரமா இருக்கிற வஸ்துவை யானைன்னது. இது யானை இல்ல மரம் அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லி கொடுக்கிற மாதிரி இது ஜெகத்து இல்ல பிரம்மம்னு குரு சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் பிரம்மன் தான் கண்ணுக்கு தெரியும், ஜெகத்து தெரியாது. ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். நீனா அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சர்வம் பிரம்மமயம் சதாசிவம் பிரம்மேந்திரா சொன்னாலும் அது மாதிரி அந்த அந்த அனுபவத்தில் அவன் இருக்கிறதுனால சர்வத்திர வாசம் எதுனா சர்வத்திரன்னா கஸ்மாத் ஸ்தம்பே நான். இந்த தூண்ல ஏன் இல்லைன்னா திருஷ்யதேன்னா தெரியறாரு. ஹரே குவாசம் குவாசம் சகல ஜகதாத்மா ஹரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோ திதி சுதஹ அத பశ్చాத் விஷ்ணு நகிவதிது மீசோஸ்மி சஹசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமா. இப்படி இந்த தூண்ல இருக்கான்னே மகா துஷ்டனான ஹிரண்யகசிபு சிம்மாசனத்திலேருந்து கீழே குதிச்சு கையில கத்திய வச்சு ஓடி போய் அந்த தூணை ஓடி புத்த டாங்கிற சப்தத்தோட தூண் பொழக்க அத பశ్చాத் விஷ்ணு நகிவதிது. என்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா
இதுல ஒரு ஆச்சரியத்தை சொல்றார். இந்த மாதிரி பகவான் நரசிம்மாவதாரம் எடுக்க போறான் அப்படின்ற உடனேவே பலமே வைகுண்டா சகல ஜெகதாச்சாபி சபலம் சயேவ திரைலோக்கியம் சகலமிதி. பகவான் இல்லாத இடம்னு இருந்தாதான இருக்கிற இடத்த நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அது மாதிரி யார் சொன்னா அப்படிங்கிறத தீரஹா அயம் தீரஹா அகதீத் அப்படிங்கிறார் நாராயண பட்டத்தில். நாராயணியத்தில் உள்ள வார்த்தை இந்த அயம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, சாமீபியத்தில் உள்ளவாளை தான் சொல்லலாம். பக்கத்துல இந்த சம்ஸ்கிருதத்துல 3 வகை உண்டு. சஹா, அயம், ஏஷா. கண்ணுக்கு தெரியாம தள்ளி இருந்தா ஏஷான்னு சொல்லணும், கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தா அயம்னு சொல்லணும், இதோ பக்கத்துல நின்னா சஹான்னு சொல்லணும். கண்ணுக்கு தெரியாதவன அயம்னு சொல்ல முடியாது. அயம்னு பட்டத்திரி சொன்னார் அப்படின்னு சொன்னா குருவாயூர்ல என்ன நடந்தது? குருவாயூரப்பனே நரசிம்மனா தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே பிரகலாதன் அங்க வந்துட்டான். அந்த பிரகலாதனை பார்த்துட்டு சொல்றார் பட்டத்திரி, இந்த பிரகலாதன் சொன்னானே அப்படிங்கிறார். குருவாயூரப்பனே நரசிம்மரா தரிசனம் கொடுத்தான்னா, நரசிம்மரா தரிசனம் கொடுக்குறான்னா நம்ம வேணுகோபாலன் எத்தனை தரிசனம் கொடுக்குறார்? தன்வந்திரியா கொடுக்குறார், ஸ்ரீனிவாசனா கொடுக்குறார், வேணுகோபாலனா கொடுக்குறார், எல்லாரும் என்னென்னவோ தரிசனங்கள். ஒரு சாதாரண லவ் இன்னி வரைக்கும் நம்ம கோவில்கள்லாம் குருவாயூரே எடுத்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு காளிகை மர்தனமா இருக்கும், ஒரு நாளைக்கு தாவாக்கி பட்சணமா இருக்கும், ஒரு நாளைக்கு வேணுகோபாலனா இருப்பார், ஒரு நாளைக்கு குருவாயூரப்பனா இருப்பார், நிறைய இருக்கும். சந்தான கோபாலமா இருக்கும் சில நாளைக்கு. பக்தர்களுடைய பாவத்தை பொறுத்த விஷயம் அது. நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்படி தரிசனம். நீங்க என்ன விரும்புறீங்களோ தங்கத்தை அப்படி பண்ணிக்கிற மாதிரி நீங்க என்ன விரும்புறீங்களோ என் தங்கத்தையும் அப்படி பண்ணலாம். பகவான் நம்ம என்ன விரும்புறோமோ அப்படி தரிசனம் கொடுப்பான். பக்தனுடைய பாவத்தை பொறுத்த விஷயம் அது. அதான் பெரிய விஷயம். எத்தனையோ மகான்களுக்கு அப்படி தரிசனம் கொடுத்துருக்காங்க. கபீர்தாசருக்கு முதல் தரிசனமே வேணுகோபாலனா தான். நான் ராம பக்தி, எனக்கு ராமர் தான் வேணும்னா, எனக்கு ராமர் தான் வேணும்னதான் ராமரா தரிசனம் கொடுத்துருக்கு. முதல்ல எடுத்த உடனே ராமர் துளசிதாசருக்கு எடுத்த உடனே ராமரா தரிசனம் கொடுத்துருந்த பகவான் கிருஷ்ணரா தான் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு அவருடைய சரித்திரத்துல. இது மாதிரி நிறைய பேர் சரித்திரத்துல பகவான் விளையாடி இருக்கான். அவ ஒரு பக்தாலா இருக்கா, வேணும்னே மாற்றி தரிசனம் கொடுப்பான் பகவான். அப்படின்லாம் கதையில நிறைய பக்தர்களோட பகவான் விளையாடி இருக்கான். அதெல்லாம் பொய்யே கிடையாது. அவாவாருடைய சத்தியம், அனுபவம்ங்கிறது அவரவர்களுடைய சத்தியம். அது அதுக்கு நீ எப்படி உண்மை பொய்ன்னு சொல்ல முடியும்? இவர் பகவான் தரிசனம் கொடுக்க இதுக்கு மேல என்னால பேச முடியலன்ட்டார் நாராயண பட்டத்திரி. அதுக்கப்புறம் ஆஸ்வாசப்படுத்தினா அடுத்த தசகத்தில் பகவத் அவதாரத்தை வர்ணிக்கிறார். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோஹ கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹகோபுரகோ கோரஸ்தவாத் பூத்ரவஹ ஸ்ருத்வாயம் கில தைத்யராஜஹ்ருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பः கஷ்டன சம்பபாத சலிதோபி அம்போஜபூர்விஷ்டராதி. ஸ்தம்பः கட்டயதோ, பகவான் எப்படி தரிசனம் கொடுத்தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு பயங்கரமான தரிசனத்தோட பகவான் வர. கழுத்துக்கு மேல சிங்கமா இருக்க, கழுத்துக்கு கீழே மிருகமா இருக்க. இரண்யகசிப்பு ஓடி போய் பகவான் மேல விழ, பகவானும் அவன் எடுத்து கொஞ்ச சந்தியா காலம் வரையும் காத்துட்டு இருந்து இரண்யகசிப்பு வதம் பண்ணி பகவான் சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்க, தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கோபம் அடங்காத போது, மகாலட்சுமி பண்ணி ஸ்தோத்திரம் கோபம் அடங்காத போது, பிரகலாத சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணி சாந்தம் அடைஞ்சு லக்ஷ்மி நரசிம்மமா தரிசனம் கொடுத்து பகவான் அனுகிரகம் பண்ணான்னு அந்த சரித்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் மன்வந்தர சரித்திரத்தை சொல்றார்.
இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜா त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्यमातिथ्यकामम् इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डादिराजः இந்திரத்யும்னன்னு ஒரு பாண்டிய ராஜா. கவனிச்சு கேட்கணும். ஸ்வயம்புவ ஸ்வாரோஜுஷ உத்தம தாமச சாக்ஷுஷ ரைவத சாக்ஷுஷ வைவஸ்வதன்னு 7வது மன்வந்தரம் இப்ப நடக்கிறது. ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷம். இப்ப நடக்கிற வைவஸ்வத மன்வந்தரத்துல எத்தனாவது சதுர்யுகம் நடக்கிறதுன்னு நாமே சங்கல்பத்துல சொல்றோம். வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவியுஷதிதமே கலியுகே பிரதமே பாதே அப்படின்னு 28வது சதுர்யுகம் நடக்கிறது. இது ரைவத மன்வந்தரத்துல நடந்த கதை. ஸ்வயம்புவ ஸ்வாரோச்சுஷ உத்தம தாமச ரைவதங்கிற மன்வந்தரத்துல நடந்த கதை. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, பாண்டிய தேசம் அப்பையிலேருந்து இருக்கு. பாண்டியர்கள் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா, அப்பையிலேருந்து இருக்கு. இப்ப வைவஸ்வத மன்வந்தரத்துக்கு உள்ள மனுவோட ஒரிஜினல் பெயர் ஸ்ரார்த்ததேவன் பெயர். இவ யாருன்னா சத்யவிரதன்னு ஒரு பாண்டிய ராஜா தான். சத்யவிரதஸ்ய திமிழாதி பக்துன்னு மேல சரித்திரத்துல வரும். மத்ஸ்யாவதாரம் சொல்லும் போது சொல்ல நேற்றுக்கே சொல்லலையா, ஹிஸ்டரி மாறும் ஜாகிரபி மாறாது. ஹிஸ்டரி என்ன வேணாலும் மாறலாம், ஜாகிரபி அப்படியே தான். இந்த பாண்டிய தேசங்கள்லாம் ரொம்ப பிராச்சீனமான தேசம். நீ சொல்ற கணக்கு எல்லாமே கிடையாது. லட்சக்கணக்கான வருஷங்கள் இந்த தேசங்களுடைய ஆயுஷ் எல்லாம். வாழ்வியல் முறையெல்லாம் லட்சக்கணக்கான வருஷம். இல்லைன்னா இப்படி ஒரு சம்ஸ்காரத்தை நீங்க கொண்டு வர முடியாது. இப்படி ஒரு சம்ஸ்காரம் கொண்டு வரணும். ஆசைக்கு இமாச்சலம் நாம பார்த்தோம்னா உலகம் முழுக்க உள்ள மக்களுடைய வாழ்வியல் முறையில உள்ள சம்பிரதாயம் ஆன்மீகம் ரெண்டும் இந்த வைதீக மதத்தோட எச்சம்தான் ஒன்னொன்னையும் எடுத்து நிரூபிக்க முடியும் எங்களால. வீண் சண்டை வேண்டாம்னு பார்க்கிறோம். நீ இந்த வைதீக மதம் சனாதன மதத்தை தவிர ஒரு மதமே கிடையாது. எதை சொன்னாலும் இதோட கிளை தான் எல்லாம். நீங்க செய்யற காரியம் எல்லாம் இந்த மதத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான். அத்தனைக்கும் பிரமாணம் இருக்கு நம்ம மதத்துல. எல்லாம் என்னத்துக்காக செய்யணும். ஒவ்வொரு அமாவாசையும் முடிஞ்சு 3வது நாள் அன்னைக்கு 3ஆம் பிறை பாப்பா ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம்? வயசான நம்ம பாட்டி தாத்தாலாம் சந்திர தரிசனம்னு பேரு. அதுதான் ரமலான் நோன்பு. நீ ஒரு தடவை பார்க்கறதுக்கே இவ்வளவு பெருமையா இருக்கு. நாங்க மாசம் மாசம் பார்க்கறோம். நாங்க சாந்திரமானம்னு பேரு. அது இப்படி 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 வச்சுக்கிறா பத்தியா கிறிஸ்துவ மதத்துல. கேசவா நாராயணா தான் மாத்தி வச்சுக்கிறாங்க. கேசவா நாராயணா மாதவா நாம தானே அப்படி வச்சுக்கிறதே. இப்படி எல்லாம் வச்சுக்கணும்னு சொன்னதே நம்மளோடது தானே. வேற என்ன சொல்லணும்? வேற என்ன நீங்க கேட்டாலும் நான் சொல்லணும். பூ போடணும்னு எங்க இருக்கு? சந்தனம் கொளுத்தணும்னு, சந்தனம் வைக்கணும்னு எங்க இருக்கு? தூபம் போடணும்னு எங்க இருக்கு? விளக்கேற்றணும்னு எங்க இருக்கு? நெருப்ப தெய்வமா சொன்னது எந்த மதம்? காற்ற தெய்வமா சொன்னது, ஜலத்தை சயின்டிபிக்கா சொல்லியிருக்கு. என்னத்தினால இந்த தெய்வம்னு சொல்றோங்கிறது இருக்கிறது. ஆபோவை சர்வா தேவதா, அக்னி சர்வா தேவதா அப்படிலாம் வேதம் சொல்றது. இதெல்லாம் 1000 சொல்லலாம். இந்த இந்திர இது எதுக்கு சொல்ல வரேன்னா,
நம்ம வரலாறு நீங்க படிக்கிற வரலாறு இல்லை. நீங்க படிக்கிறது வரலாறே இல்லை, ஹிஸ்டரியே கிடையாது. நாங்க சொல்றது பழமையானது. அப்பதான் பிராடாகும் மைண்ட், அப்பதான் விசாலமா ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்திரத்யும்னன் ஒரு பாண்டிய ராஜா. பொதுவா ராஜாக்கள்லாம் பரமபக்தியோட இருந்த தேசம் இது. மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் வழிகாட்டி. யதா ராஜா ததா பிரஜா. ஒரு அப்பா எப்படி இருக்கானோ அப்படிதான் குடும்பம் இருக்கு. ஒரு ராஜா எப்படி இருக்கானோ அப்படிதான் மக்கள் இருப்பாங்க. ராஜாக்கள்லாம் ஆலய பணிகள் செய்து பக்தி செய்து இறைவனை வழிபட்டு வாழ்ந்து காண்பித்தார்கள். அது மாதிரி இந்த பாண்டியராஜன் பக்தனா இருந்து பூஜை பண்ற சமயத்துல நைவாகஸ்தியம் பிராப்தம் ஆதித்ய காமம். அகஸ்தியர் ஒரு சமயம் அவனை தேடின்னு வரார். அவரை இவன் வரவேற்கல்ல. பொதுவா நம்ம வீட்டை தேடி ஒருத்தர் வந்துட்டார்னு வந்துக்குவோம். மகத் சந்தர்சனே பிராப்தே சமஸ்த நியமயிரான். ஒரு மகான் நம்ம வீட்டை தேடி வந்துட்டார்னா நாம என்ன நியமத்துல இருந்தாலும் அதை நிறுத்திடணும். நான் மௌனவர்தம், நான் இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு நான் யாரோடையும் பேச மாட்டேன், பூஜை பண்றதுக்கு உட்கார்ந்துட்டேன், ஏந்திருக்க மாட்டேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சாமானிய மனிதர்களுக்கு தான். மகான்கள் வந்துட்டா இப்ப நான் கதை சொல்லிட்டே இருக்கேன், கதை சொல்றதே ஏந்திருக்க கூடாது. கோபிகாஜி வேணாஸ்மரணம்னு சொல்லிட்டு தான் உட்காரணும், கோபிகாஜி வேணாஸ்மரணம்னு சொல்லிட்டு தான் ஏந்திருக்கணும். ரெண்டு சமயத்துல நானே ஏந்திருக்கலாம். இந்த கோவிலுக்குள்ளேயே வேணுகோபாலன சுவாமி பரப்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னா சுவாமி இப்படி வராருன்னா நான் உட்காந்துக்கலாமா? வரக்கூடாது. சுவாமி வராருன்னா நான் ஏந்துக்கிட்டோம். இல்லை ஒரு சுவாமிஜி வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சன்னியாசிகள் வரா அப்படின்னா ஏந்துக்கிட்டோம். காஷாய தண்ட மாத்திரையில எதி பூஜ்யோ நசம்சையான் அந்த நியமம் இருக்காது. மகான்கள் வந்தா அவர்களை தான் முதல்ல மரியாதை கொடுத்து வரவேற்கணும். இவன் அலட்சியமா இருந்தா இதுக்கு காரணம் பணம். பொதுவா எது பகவான அடையலாம்னு நாம நினைக்கிறோமோ அதுவே பகவான் அடையறதுக்கு தடையா போயிடும். ஜென்ம ஐஸ்வர்ய சுந்தஸ்ரீபிகி ஏதமான மதப்புமான் நெய்வார்கத் அபிதாதும்பை துவாம் அகிஞ்சன கோச்சரம்னு புத்தி ஸ்துதியில ஒரு விஷயம் சொல்றாங்க. நல்ல குடும்பத்துல பிறக்கிறது, செல்வ செழிப்போட இருக்கிறது, நிரம்ப படிக்கிறது, இதெல்லாம் ஞானத்தை அடையறதுக்கு ஈஸியானதா நினைச்சுட்டு இருக்கோம் நாம. இதுவே ஞானத்தை அடையறதுக்கு தடையா போயிடும். நல்ல குடும்பத்துல பிறந்தா நான் யார் தெரியுமா? அனந்தராம தீட்சிதர் பேரன். எதுக்கு போய என்ன பிரயோஜனம்? நீ என்ன பண்றப்ப அதான் கேள்வி. அனந்தராம தீட்சிதர் பேரன்கிறது எது பெரிய செல்லுபடி ஆகும்னா அனந்தராம தீட்சிதர் சொல்ற கதையை சொல்றவர்கள் தான். அந்த பரம்பரைங்கிறதே அந்த பரம்பராகதமான தர்மத்தை செய்யற பரியந்தம் தான் பரம்பரை இருக்கும்னே சாஸ்திரம் சொல்லுது. அந்த தர்மத்தை நீ விட்டுட்டேன்னா அப்புறம் அந்த பரம்பரைன்னு ரைட்ஸ் கிடையாது கொடுக்கும். சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. இன்னும் சொல்லப்போனா பரம்பரையே தர்மத்துக்கு தானே தவிர உனக்கு இல்லையே. பரம்பராகதமான தர்மம்னு சொல்றோம்னு அப்ப ஜென்மாவை அழித்து பிரயோஜனம் கிடையாது. அந்த நல்ல குடும்பத்தில் உள்ள பண்பு வரணும். ஐஸ்வர்யம் கொட்டி கொடுக்குறான் பகவான். நமக்கு என்ன தேவையோ அதை தாண்டி கொடுக்குறான். அப்படின்னா என்னத்துக்கு? கொண்டு பூமியை தோண்டி புதைச்சி வைக்கிறதுக்கா, சுஷ்பேங்கில் போடுறதுக்கா, இல்லை ஃப்ராடு பண்ணுறதுக்கா? நல்ல காரியம் பண்ணுறது. ஒத்த தென்னை மரமா கொடியா செடியாவும் வளர்றது, பெரிய ஆலமரமா வளர்றது. செடியை பார்த்தேன்னா அதுவே தடுமாறும். ஆலமரத்துல எல்லாரும் வழிசிப்பாங்க. குருவி குடுக்கட்டும், அணில் குடுக்கட்டும், பாம்பு குத்து வச்சுக்கும், வாய்ப்போகன் தங்குவான். அது மாதிரி பெரிய நிலையில பகவான் நம்மளை வைக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கணுங்கிறதுக்காக. நீ செய்யலைன்னா பழையபடி ஒத்த தென்னை மரமா போக வேண்டியதான். இத்தனை பதவி, இத்தனை செல்வங்களை பகவான் கொடுக்கறது நீ இன்னொருத்தருக்கு உதவி பண்றியான்னு பார்க்கறதுக்கு தான். சுத்தம் படிப்புமே அப்படிதான். நிறைய படிச்சா போறாது, படிச்சதை நீ சொல்லி கொடுக்கணும். சொல்லலைன்னா
அதை விட பாபம் எதுவுமே கிடையாது. பிரம்மராட்சசா பிறப்பாங்கிறது அதுக்கு தான். நாம் என்ன படிச்சோமோ அதை சொல்லிக் கொடுக்காம செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரம்மராட்சசா பிறப்போம். படிப்பே நாம படிச்சதை சொல்லி கொடுத்துடணும், இன்னொருத்தருக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும். அதுவும் வியாபாரமா சொல்லி கொடுக்கூடாது, ஃப்ரீயா சொல்லி கொடுக்கும். அந்த காலத்துலலாம் தேடி தேடி வாடா வாடா, இந்த அப்துல் கலாம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல வாழை தான் நமக்கு பிடிக்காது. அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதை யாரும் சொல்றதே கிடையாது. அவரோட வாத்தியார் வந்து ஒரு பிராமணன். ஒரு 10 நாள் நேரம் ராமேஸ்வரத்தில் அவர் போறதே தனுஷ்கோடி போறதே ஒரு ஸ்கூல்ல பார்த்தேன். சம்திங் ராமச்சந்திரனோ வெங்கட்ராமையனோ பேரு. அவர் வெய்வரம், வாடா வாடா படிக்கிறதுக்கு வாடா, சாயங்காலம் வாடா, புரியலைன்னா கணக்கு சொல்லி தரேன்டா வாடா. அன்னைக்கு அவரை கூப்பிடுற சமயத்துல எனக்கு வந்து ஏன் இப்படி என்ன இது பண்றாருன்னு தோணினது. அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி நான் இருந்திருக்க மாட்டேன்னா. இப்படி படிப்பு சொல்லி கொடுத்தது போக இப்ப எப்படி இருக்குன்னா, ஸ்கூல்ல புரியலன்னா வா உனக்கு சொல்லி கொடுத்ததேங்கிறது போக, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காம நீ என்கிட்ட டியூஷன் வச்சிருந்தாதான் உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படி லெவலுக்கு மாறி போயிடுதெல்லாம். எதுவுமே நல்லவர்கள்ட்ட இருக்கிறது தான் உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அயோக்கியங்கைக்கு போனா எல்லாம் நாசமா போயிடும். இதுதான் நடக்கிற விஷயம். நாம தான் தீர்மானம் பண்ணணும். இதுல ஜாதி மதங்கள்லாம் கிடையாது, நல்லவர்கள்ங்கிறது தான் விஷயம். அப்பதான் உலகத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஸ்ருதஸ்ரீபி, படிப்போ பதவியோ பணமோ தெய்வத்தை அடையறதுக்கு தடையாகும். கர்வத்தினால மதம்னு பேரு கர்வத்துக்கு. அந்த மதம் முடிச்சு இவன் இந்திரபிம்மன் இருந்ததுனால அகஸ்தியர் சாபம் கொடுக்கிறார், நீ யானையா போ. மதம்ங்கிறது யானைக்கு சுபாவம், நீ யானையா போ அப்படின்னு சொல்லிட்டார். கும்போத்பூதி சம்பிருத குரோதபாலா ஸ்தப்தாத்மாத்வம் ஹஸ்திபூயம் பஜேதி சப்தாதைனம் பிரத்யகாத் சோபி லேபே. சபிச்சார், காலை பிடிச்சான். மகான்களுடைய சாபம் கூட அனுகிரகமாக தான் இருக்கும். நீ யானைன்னு உடனே நீ பிச்சை எடுக்கிற யானையா இருக்க மாட்டேன், கஜேந்திரனா இருப்பேன். யானையா மறந்து பிச்சை எடுக்கிற தலையில இருந்தா அதை மாற்ற முடியுமா சொல்லு? பயத்திரச்சலா இருக்கும் எனக்கு அந்த யானைகள்லாம் பார்க்கறது. அதோட கம்பீரம் என்ன, அதோட வேலை என்ன, அது பெருமாளை தூக்கினவர் அந்த கம்பீரம் என்ன, அதை நடுப்புல நிறுத்தி இப்படி நம்மளை வழி மறைச்சு இப்படி முடிச்செடுக்க வேண்டாம். பிச்சை எடுக்க கூடாதுன்னு அதை பழக்கணும். பிச்சை எடுக்க கூடாது. ஒருத்தர் கொடுத்தா யானை சாப்பிடாது, எல்லாரும் கொடுத்தாலும் சாப்பிடாது. அதை பழக்குவான், இதை பழக்க மாட்டான். பிச்சை எடுக்கிறத பழக்குவான். நீ வாழைப்பழம் கொடுக்குறேன்னு சொல்லுவோம் கூடாதுமா. 10 ரூபா பணம் கொடுக்குறேன்னா சரிம்மா. இந்த பிச்சை எடுக்கவே விடக்கூடாது. யானையா பிறந்தாலும் பிச்சை எடுக்கிறது தான் தலைவர் எழுத்துன்னா அதுதான் தலைவர். நீ அப்படி பிறக்க மாட்டேன், கஜேந்திரனா பிறப்பேன். சில யானைகள் எல்லாம் பார்த்தா நானே நினைப்பேன். இப்ப இந்த போன மாசம் குருவாயூர்ல சப்தாகம் அப்ப தங்கும் போது கேசவனை பத்தின ஒரு கதைகளை கேட்டேன். அது ஒரு கதையை சொன்னான். இந்த சீவேலிக்கு குருவாயூரப்பனை தூக்குறாங்க, எல்லா யானைக்கும் அந்த சான்ஸ் கிடையாது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்திங் ஏதோ ஒரு யானைக்கு போட்டி வைப்பான். அந்த போட்டியில எது முன்னாடி ஓடி வரதோ அதை தான் குருவாயூரப்பனை தூக்க விடுவாங்க. வருஷம் இந்த கேசவன் தான் வரும். அந்த வருஷம் கேசவன் தோத்து போயிடும். இன்னொரு யானை முன்னாடி வந்துடுத்து. கேசவனுக்கு வயசானதுனால அதால ஓட முடியல. அப்படின்ன உடனே என்ன பண்ணினா, இதை கட்டி போட்டுட்டு அந்த யானைய சிவேலிக்கு கொண்டு வர அந்த கட்டெல்லாம் அறுத்துட்டு கதவை உடைச்சிட்டு முன்னாடி வந்து நின்று சிவேலி நின்னா இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. கத்துறது வந்து நின்று உடனே தேவ பிரஷ்னம் போட்டான். என்ன பண்ணலாம் அப்படின்னு குருவாயூரப்பன் எழுதுன்னு சொன்னார்.
கேசவன் உயிரோடு இருக்கிற பரியந்தம் கேசவன் தான் தூக்கணும். உயிரோடு இருக்கிற பரியந்தம் கேசவன் மேலதான் நான் ஏறுவேன் அப்படின்னு சொன்னதுனால உயிரோட இருக்கிற பரியந்தம் கேசவன் தான். அந்த போட்டியெல்லாம் கேசவனுக்கு கிடையாது அப்படின்னுட்டாருன்னா அது பாக்கியம் இல்லையா? அது பாக்கியம் இல்லையா? அதனால வாழ்க்கைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி திருட்டு தூங்குறது வாழ்க்கை இல்லை. எத்தனையோ இருக்குது, ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இது கஜேந்திரனா பிறப்பாயினால் அது மாதிரி கஜேந்திரனா பிறந்தான், கூட்டத்தோட இருந்தான். ஒரு நாளைக்கு தாகம் சாங்க முடியாம ஒரு ஏரியில ஜலம் குடிக்க போற சமயத்துல ஹூஹூஸ்தாவது தேவலஸ்யா பிஷபாத் கிராஹி பூதா தச்சலே வர்த்தமானா. அதுல ஒரு முதல்ல இருக்கு. ஹூஹூன்னு ஒரு கந்தர்வன் தேவலருங்கிற ஒரு முனிவருடைய சாபத்தினால முதலையாகி அந்த குளத்துல இருக்கானவன். அவன் காலை குடிக்க இந்த கஜேந்திரனை காப்பாற்றணும்னு மற்ற யானைகள்லாம் முயற்சி பண்ண, யானைக்கு ஸ்தலத்துல பலம், முதலைக்கு ஜலத்துல பலம். ஸ்தலத்துல பலம் உள்ள பிராணி ஜலத்துல இறங்கினா பலம் இருக்காது. ஜலத்துல பலம் உள்ள பிராணி ஸ்தலத்துக்கு வந்தா பலம் இருக்காது. அதுக்கு அங்கங்க இருக்கிறவங்க தான் பலம். அதனால முதலையோட இவைகளால போட்டி போட முடியல. ஒரு கட்டத்துல இழுத்து பார்த்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு போயிடுது, காப்பாற்ற முடியாம. ஆனா இந்த முதலையால பிடிக்கப்பட்ட கஜேந்திரன் வருஷக்கணக்குல இந்த முதலையோட போராடுறான். என்ன நினைச்சுன்னு போராடுறான் அப்படின்னா தன் குடும்பத்தை நினைச்சுன்னு போராடுறான். தன் மனைவியை நினைக்கிறான், தன் குழந்தைய நினைக்கிறான், தன் பேரன் பேத்தியம். அவ்வளவு பெரிய குடும்பம் அவனுக்கு. என்னத்துக்கு நினைச்சான்னா இவர்கள்லாம் வருவார்கள், நம்மளை காப்பாற்றுவார்கள். ஆர்த்தில் வ்யக்த ப்ராக்தன ஞான பக்திஹி சுண்டோக்ஷிப்தைஹி புண்டரீகை சமர்ச்சன் பூர்வாபியஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் ஸ்தோத்ரஸ்ரேஷ்டம் சோன்வகாதி பராத்மன். இதுல இவனுக்கு ஒரு ஆர்த்தி வந்தது. ஆர்த்தின்னா மனோவியாதி. என்ன வந்தது? சமா சகஸ்ரன் எகமன் மகிபத்தேன்னு பாகவதம் வந்த. இந்த யானைக்கும் முதலைக்கும் எத்தனை வருஷம் போராட்டம் நடந்ததுன்னா 1000 வருஷம். 1000 வருஷம் போராட்டம் நடந்தது. இந்த குடும்பத்துக்காரா காப்பாத்தல. ஆனா 1000 வருஷமும் குடும்பத்துக்காராலேயே இவன் நினைச்சிருந்தான். யதா கிரகி ஒரு வயசாகி வியாதியில படுத்துட்டு இருக்கிறவா பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் ஐசியூ கிடையாது. கொண்டு வச்சு உள்ள வச்சுடுறாங்க, ஃப்ரீசர்ல அது மாதிரி வைக்க மாட்டாங்க. ஆத்துல தான் வச்சுட்டு ஏதோ கரசெல்லாம் கொடுப்பா, பால் இதை மாற்றி ஒருத்தர் கொடுப்பாங்க. அப்பதான் படிச்சு வெளியிலையும் உத்தியோகத்துக்குலாம் போற சமயமா இருக்கிறது. 4 பிள்ளை என்ன முதல்ல ஷிஃப்ட் போட்டுன்னு பார்த்துப்பா. அப்புறம் ஒரு பிள்ளையே இருப்பான். ஒருத்தமே 10 நாள் லீவ் போட்டு வருவான், ஒருத்தன் போயிட்டு வருவான். நீ பாத்துக்கிற நான் பாத்துக்க. இப்போ ஆஸ்பத்திரியில் அப்படிலாம் வச்சுக்கிறான். பகலுக்கு நீரு, ராத்திரிக்கு நான் இருக்க, அப்படிதான் இருந்தாங்க. முந்தி 5-6 பிள்ளை பெற்ற வாழ்க்கையே சந்தியில் எடுக்கணும்னா அப்போ ஒத்த பிள்ளை 2 பிள்ளையும் கேட்கவே வேண்டாம். உனக்கு 60-70 பேர் குடும்பத்துக்கான குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இவனை விட்டுட்டு போயிட்டா, இவனை மறந்துட்டு போயிட்டா, எல்லாரும் இவன் ஞாபகம் வச்சுட்டு நோயாளி மாதிரி சுத்தி இருந்து சிசுரூஷ பண்ற அசிஸ்டன்ட் பிள்ளையே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மூத்த பையன் எங்க, 2வது பையன் எங்க அப்படின்மா. அவன் விட்டுட்டு போயிட்டான், அவன் மறந்துட்டு போயிட்டான். அவனுக்கு ஆஃபீஸ் இருக்கு, மேலே பார்த்தாங்கன்னு ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்தால் முக்கியமாக இருந்தால் சொல்லுன்றுவான். அதுக்கு அர்த்தமே என்ன அர்த்தம்னா தொந்தரவு பண்ணாதுன்னு அர்த்தம். அவன் மறந்துட்டு போயிட்டா இவன் மறக்க மாட்டான், படுத்துட்டு இருக்கிறவன் மறக்க மாட்டான். அது மாதிரி இவன் மறக்கல. 1000 வருஷம் நினைச்சான். அப்பதான்
முன் ஜென்மாக்கள்ல பகவான் ஆராதிச்ச அந்த புண்ணியம் இருக்கிறதுனால ஒரு ஃபிளாஷ் மாதிரி ஒரு யோசனை வந்தது. இப்படி ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம உறவுகளை நினைக்கிறமே, யாருமே நம்மளை வந்து காப்பாத்தலையே, நமக்கும் உயிர் போகல, முதலைக்கும் உயிர் போகல, 2 பேருமே சாப்பிடல, சாப்பிடாதனால யாராவது ஒருத்தருக்கு உயிர் போயிருக்கணும் அல்லது என்னை விட்டுருக்கணும், முதல்ல விடவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, உயிரும் போடல, பந்துக்களும் காப்பாத்தல. அப்ப எதுக்காக இது வெயிட் பண்றது? இதான் இந்த கேள்வி. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விஷயம் நிற்கிறதுன்னா அப்போ ஏதோ இது என்னவோ தேவைப்படுறதுன்னு அர்த்தம். அங்க கும்போணத்துக்கு கதைக்கு பேர் ஒரு பாட்டி, வயசான பாட்டி. எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பக்தி உள்ளது பாட்டி. ராமசுவாமி கோவில்ல கதைக்கு போன உடனே அந்த பாட்டிக்கு 2 பொண்ணுமே வந்துட்டார். பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரு நாள் இருக்க மாட்டா. ஆனால் 15-20 நாள் ஆகவே உங்களை தான் சொல்லிட்டு இருக்கா, நீங்க எப்போ வரையினா. சாதாரணமாக நம்ம உடம்பு முடியாத வாழ போய் நம்ம பார்த்துட்டு வர்றதுங்கிறது நம்ம குடும்பங்களில் உள்ள பழக்கம். அது எனக்கு அது மாதிரி பழக்கம் உள்ள பாட்டி, பந்துக்கள் கிடையாது, ஆனால் அவ்வளோ பக்தி உள்ளவன். பாத்திம கிராமத்தை சேர்ந்தவன். நான் வரேன், ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு 9 நாள் கதையில நான் 6ஆவது நாள் தான் போனேன். ஆனா அவ தினம் வந்தான். பாட்டி கேட்கறா. 6ஆவது நாள் போய் பாட்டி உட்காந்து தலையை தடவி கொடுத்து சௌக்கியமா இருக்கா, அம்மா சௌக்கியமா இருக்காளா எல்லாம் விசாரிக்கிறா பாட்டி. விசாரிச்சுட்டு காஃபியை குடிச்சுட்டு நான் கதைக்கு வந்துட்டு மறுநாள் காத்தால எழுந்து செல்ல பார்க்குறேன். 4 மணிக்கு அவர் மெசேஜ் போட்டுட்டார், பாட்டி காலமாயிட்டார். ஒவ்வொரு ஜீவனும் அது மாதிரி வெயிட் பண்றது. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் நமக்கு புரியாது. எந்த காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது. நான் நிறைய மகான்களுடைய சரித்திரங்கள்ல அதை பார்க்கிறோம். நான் அவ வெயிட் பண்ணல, அவ வந்து அனுகிரகம் பண்ணி அந்த ஜீவன் கிளம்பி போனவாள்லாம் நிறைய பேரை பார்த்தோம். அந்திம காலம்னா அவ வந்து தடவி கொடுத்து துளசி ஜலம் வாயில கொடுத்து தொட்டுட்டு போவா. இது ஒரு அனுகிரகம். அப்ப நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். டாக்டரை பார்த்து கேட்கிறோம், இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு கேட்கிறோம். அவரை பார்த்து அவருக்கு என்ன வேணும்னு நாம நினைச்சு பார்க்கிறோமா? யாராவது இப்படி இழுத்துன்னு இருக்காரு, அவருக்கு என்ன வேணும்? காது கிட்ட போய் உட்காந்து பேச்சு கொடுத்து பாருங்க, பதில் வரும். அது மாதிரி இவனுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னாலும் இவனுக்கு நினைவுகள் இருக்கு. அப்பதான் நினைக்கிறான், உன் ஜென்மாவில பகவான் ஆராதிச்ச அந்த ஸ்மரணம் வரத்துக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டான். பிராக்ஜன்மணி அனுசிக்ஷிதம். அந்த ஸ்மரணம் வந்து 5 நிமிஷம் தான் இருந்தாங்க கஜேந்திரன். அப்புறம் அந்த ஸ்மரணம் வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்றான் பகவான். திதிருக்ஷவோ யஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்கா புனயஸ்ஸு சாதவா சரந்தியலோகம். பாகவதம் சொல்றது, சரந்தியலோகம் விரதமும் விரணம் வனே பூதாத்ம பூதா சுஹுதஸ்ஸமே கதிஹி யம் தர்ம காமார்த்த விமுக்தி காமாஹ பஜந்த இஷ்டாம் கதிமாப்னுவந்தி கிந்து ஆசிஷோ ராத்யபி தேகமௌயயம் கரோதுமே அதப்ரதயோ. ஏன்னா இந்த ஸ்தோத்திரம் கேட்கணும், சொல்லணும். அந்திம காலத்துல ஞானத்தை கொடுக்குற ஸ்தோத்திரமே. ஏகாந்தினோ யஸ்ய ந கஞ்சனார்த்தம். பஞ்சரத்னங்கள்னு பழைய காலத்துல புஸ்தகம் ஒன்று போடுவாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கும், பகவத்கீதை இருக்கும், பீஷ்மஸ்தவராஜம் இருக்கும், இந்த கஜேந்திர மோட்சம் இருக்கும். ஏகாந்தினோ யஸ்ய ந கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏ வை பகவத் பிரபன்னாஹ அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாஹ ஒன்னமோ பகவதே தஸ்மை யதயேதச்சிதாத்மனி புருஷாய ஆதிபீஜாய தஸ்மை பகவதே நமஹ. ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அதனால இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை சொல்றார் நாராயண பட்டத்திரி. ரொம்ப பக்தர், பாவுகர்.
ஸ்தோத்திர சிரேஷ்டம்னா பாகவதமே ஸ்தோத்திரமா இருந்தாலும் துருவ குந்தி ஸ்துதியிலேருந்து ஆரம்பிச்சு மார்க்கண்டேயன் பண்ணின ஸ்தோத்திரங்கள் பரியந்தும் பாகவதத்துல சொல்லப்பட்டாலும் அத்தனை ஸ்தோத்திரங்கள்ல உயர்வானது கஜேந்திரன் பண்ணினதுதான். எதனால? பதங்கள் பிரயோகம் இல்லை. கவிதை உயர்வுன்னு சொல்றது வார்த்தை ஜாலத்தை வச்சு சொல்லுவாங்க, அப்படி சொல்லல இங்க. மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் சகுண பிரம்மத்தை பத்தின ஸ்தோத்திரம், இது நிர்குண பிரம்மத்தை பத்தின ஸ்தோத்திரம். அதனால இது ஸ்தோத்திர சிரேஷ்டம். கரச்சரணாத்தி அவயவங்களோட, கைகால்களோட, உருவத்தோட, பெயரோட, குணத்தோட உள்ள தெய்வத்தை பத்தின ஸ்தோத்திரம் இல்லை. இது பிரம்மத்தை பத்தின ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுனால இது உயர்வு அப்படின்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ண. ஸ்ருத்வா ஸ்தோத்திரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யைஹி நாகமித்ய பிரயாத் சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவேகாத் தார்க்ஷ்யாரூடஹ பிரேக்ஷிதோ பூஹு புரஸ்தாத் அப்படின்னு சொல்றார். ஸ்ருத்வா ஸ்தோத்திரம். இவன் என்ன சொன்னான்னா பல விஷயம் சொன்னான். ஒன்னே ஒன்று சர்வகாரண வஸ்துன்னா. நேற்றைய தினம் சொன்னேன், திருப்பி ஞாபகப்படுத்தினேன். உலகத்தில் உள்ள பொருள்களை ரெண்டா பிரிக்கலாம், காரியம் காரணம். இந்த மைக்கு காரியம்னா இதுக்கு காரணமானது பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் காரியம்னா அதுக்கு காரணமானது பெட்ரோலிய பொருள். இப்படி பிரிச்சுட்டே போலாம். இப்படி உலகத்தில் உள்ள எந்த பொருளை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் காரண வஸ்துவா இருக்கிறது எதுன்னா பிரம்மன் தான். மூல காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மூலமான காரணம் அப்படின்ன உடனே மற்ற தெய்வங்கள்லாம் பிரம்மேஷாத்யைஹி நாயமி ஸ்ருத்வா ஸ்தோத்திரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யைஹி நாகமித்ய பிரயாத் ந அயம். இது என்ன சொல்லல, எனக்கு காரணம் விஷ்ணு. கவனிச்சு கேட்கணும். பிரம்மா நினைக்கிறார், பிரம்மாவுக்கு யார் காரணம்? பிரம்மா எங்கேருந்து வந்தார்? விஷ்ணுட்டேந்து வந்தார். இந்திரன் எங்கேருந்து வந்தா? பிரம்மாட்டேந்து வந்தார். கஷ்யபர்டேந்து வந்தான். கஷ்யபர் எங்கேருந்து வந்தார்? மரீச்சிட்டேந்து வந்தார். இப்படி எடுத்து பார்த்துட்டா நான் எங்கேருந்து வந்தேன்? எங்க அப்பாட்டேந்து வந்தேன். எங்க அப்பா எங்கேருந்து வந்தார்? தாத்தாட்டேந்து வந்தார். தாத்தா எங்கேருந்து வந்தார்? அவர் தாத்தாட்டேந்து வந்தார். அவ எங்க போய் நிற்கணும்? அப்படி போய் நின்னா கடைசியில பகவான் தான். மூல காரண வஸ்துவான பகவான் வரா, வேதமாகிற கருடன் மேல வரா. அதனால இந்த இடத்துல என்ன பண்றார்? சுண்டோக்ஷித்தைஹின்னா தாமரை பூக்களால் அர்ச்சனை பண்ணினானாவே குருவாயூரப்பான்னா. எல்லாத்துக்கும் தலையாற்ற குருவாயூரப்பன் சொன்னால் தாமரை பூக்கள் இல்ல, தாமரை. தாமரை பூக்கள் இல்ல, தாமரை. தாமரையினால பகவான் அர்ச்சனை பண்ணினதுனாலதான் குருவாயூரப்பன் கையில அந்த தாமரை இன்னைக்கும் இருக்கு. தாமரை கையில வச்சிருக்காரு குருவாயூரப்பன். அதுல என்ன விசேஷம் கேளுங்க. மற்ற விஷ்ணு கையில உள்ள தாமரப்பூ காம்பு ஆஞ்சு இருக்கும். குருவாயூரப்பன் கையில உள்ள தாமரப்பூ கால் வரைந்த காம்பு இருக்கும். ஏன்னா அப்படி புடுங்கி போடும்போது காம்பெல்லாம் ஆஞ்சு கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? அவனுக்கே நிற்கிறதுக்கு கதி இல்லாம இருக்கிறான். அதனால அப்படியே தூக்கி போட்டான். தூக்கி போட்டா சேத்தோட வந்தது. தமிழ்ல சொல்லணும்னா கீழே அவ்வளோ சேரோட தூக்கி போடுறான். குருவாயூரப்பன் என்ன பண்ணான்? தன்னோட சேர்த்துட்டான். சேத்தோட தூக்கி போட்டானே அப்படின்னு நினைக்கல, தன்னோட சேர்த்துக்கிறான் அவன். கீழே வந்து ஹஸ்தீந்திரந்தம் ஹஸ்தமத்மேன திருத்வா சக்ரேணத்வம் நக்ரவரியம் யதாரீஹி கந்தர்வேஸ்மின் முக்தசாபே சஹஸ்தி சாரூப்யம் பிராப்ய தேதீப்யதே ஸ்ம. அந்த முதல்ல மேல கை வச்ச உடனே சாப விமோச்சனம் ஆயிடுது. ஏன்னா அதுக்கு அப்படிதான் சாப விமோச்சனமே. பகவான் வந்து உன்னை என்னைக்கு தொடுறாரோ அன்னைக்கு சாப விமோச்சனம். கஜேந்திரனுக்கும் சாப விமோச்சனம். பகவான் வந்து உன்னை என்னைக்கு தொடுறாரோ அன்னைக்கு சாப விமோச்சனம். ரெண்டு பேருமே பகவான் கைப்பட்டா சாப விமோச்சனம்.
ரெண்டு பேருமே பகவான் கைப்பட்டு சாப விமோசனத்தை அடையறான். இந்திரத்யும்னங்கிற பாண்டியராஜனும் சாப விமோசனத்தை அடையறான், ஹூஹூங்கிற கந்தர்வனும் சாப விமோசனத்தை அடையறான். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, முதல்ல சாப விமோசனம் யாருக்குன்னா முதலைக்கு தான், யானைக்கு கிடையாது. பகவான சாப விமோசனத்துக்காக கூப்பிட்டது முதல்ல இல்லை, யானை தான். ஆனா பகவான் முதல்ல சாப விமோசனம் கொடுத்தது முதலைக்கு தான். முதல்ல என்ன பண்ணினதுன்னா, கூப்பிட்ட கஜேந்திரனோட காலை இறுக்கி பிடிச்சிருந்தது. அது கூப்பிடல, கூப்பிட்ட கஜேந்திரனோட காலை இறுக்கி பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்ததுனால முதல்ல அதுக்கு அனுகிரகம், அப்புறம்தான் கூப்பிட்ட கஜேந்திரனுக்கு அனுகிரகம். கைலாசத்துக்கு வான்னு கூப்பிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்ல போனாரா, அவர் காலை பிடிச்சிருந்த சேரமான் முதல்ல போனானா? தமிழ் இலக்கியத்தில் எடுத்து பார்த்தா சேரமான் தான் முன்னாடி போறான். ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறிமா கையிலையில் ஏறி ஆதவன் ஆதி அந்த உலவாசு பாடிய சேரர் கொங்குவை காமூரன் நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே பெருமானே. ஆதரம் பயிலாரூரர் தோழமை. திருக்குறள் திருப்புகழ் இருக்கே, அபூர்வமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரியும், அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியணும். அது முருகன் புகழ்னு வைக்காம திருப்புகழ்னு ஏன் வைப்பானேன்னா, இங்க திருங்கிற வார்த்தை முருகனை குறிக்கிறதா, விஷ்ணுவை குறிக்கிறதா, சிவனை குறிக்கிறதா, பிரம்மாவை குறிக்கிறதா, லட்சுமியை குறிக்கிறதா, பார்வதியை குறிக்கிறதான்னா அது உங்க சௌரியம் தானே. ஏன்னா அத்தனை பேரையும் அதுல இருக்கா, அத்தனை பேரையும் பற்றின பாட்டு அதுல இருக்கு. எல்லாம் முருகனோட சம்பந்தப்படுத்துவரே தவிர, ராமாயணம் இருக்கு, திருப்புகோயில ராமாயணம் இருக்கு, திருப்புகோயில பாகவதம் இருக்கு, திருப்புகோயில கந்தபுராணம் இருக்கு, திருப்புகோயில மகாபாரதம் இருக்கு, திருப்புகோயில தேவி பாகவதம் இருக்கு. தெரிஞ்சு சொன்னா சொல்லலாம். பெரிய புராணம் இருக்கு திருப்புகோயில, திருப்புகோயில பெரிய புராணம் இருக்கு, அது தெரிஞ்சா அதை சொல்லலாம். விநாயகர் புராணம் இருக்கு திருப்புகோயில, சிவபுராணம் இருக்கு திருப்புகோயில. இப்ப பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி சொல்றாரு. ஆரூரர்னு பேர் அவருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரிஜினல் பெயர் ஆரூரர் அப்படின்னு பெயர். ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில், அவரோட தோழமை கொண்டு சேர்ந்து இருக்கிற சமயத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் அழிச்சு போறதுக்காக கைலாசத்திலேருந்து ஐராவதங்கிற யானை அவர் ஏறி கைலாசம் போனார்ங்கிற கேள்விப்பட்டு இந்த சேரமான்கிற தோழன் என்ன பண்ணினான், ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏறி, தன்னை விட்டுட்டு போயிட்டாரே சுந்தரமூர்த்தி நாயனார், தன்கிட்ட சொல்லிக்காம போயிட்டாரு அப்படின்னு வெகுந்து பிறண்டு அழல்ல. ஒரு குதிரை, அவனோட குதிரை அது மேல ஏறி ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துன்னா அதோட காதுல பஞ்சாட்சரத்தை சொன்னான். சொன்ன உடனே அந்த குதிரை ஜிம்முன்னு ஆகாசத்துல பறக்க ஆரம்பிச்சுது. சுந்தரமூர்த்தி நாயனார் யானையில போறா, இவன் குதிரையில போறான். யானை ஸ்பீடா போகுமா, குதிரை ஸ்பீடா போகுமா? இந்த யானையை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய் கைலாசத்துல நிற்கிறது. அங்க உள்ளவா சொல்ற, பாசு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும்தானே என்னால், நான் அவரோட பிஎன், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் அந்த ஏரோப்ளேனையோ அந்த ஏசி ரூமையோ அனுபவிக்கிறது கூட உள்ள பிஏ தானே. நம்ம தேர்ந்தெடுத்தவனா அனுபவிக்கிறான், அதை சுற்றி உள்ளவன் தானே அனுபவிக்கிறான், எல்லாத்தையுமே பார்க்கறமே. அதனால இது இது லௌகீகத்துல மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலையும் உண்டு. நேரடியா நாம பகவானை பிடிச்சுக்கிறதுக்கு இல்லை, பகவானை பிடிச்சிருந்தவாளை பிடிச்சிருந்தா அவருக்கு பாஸ் உண்டான்னு கேட்பான். யார்? மெயின் விஐபிக்கு. அதை செக் பண்ணிட்டு நம்மளோட வந்தவர்னா நம்மளை கிராஸ் செக் பண்ண மாட்டான்.
இவர் கூட வந்தவர்னா சரின்றுவோம். அந்த தகுதியே உனக்கு தகுதியா இருக்கா இல்லையான்னு பார்த்து தானே அனுப்பணும். அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு செக் பண்றான். அது மாதிரி உனக்கு தகுதியா இருக்கு இல்லையான்னு பார்க்கறது இல்லை. லௌகீகத்துல ஆன்மீகமும் அப்படிதான். தகுதி உள்ளவாளை நாம பிடிச்சுட்டோம்னா அவர்களோட சேர்ந்து நாமும் கைலாசம் போகலாம். ஏதத் விருத்தம் துவாஞ்சமாஞ்ச பிரகேயோ காயேத் சோயம் பூயசே. இதுல இன்னொரு சலுகை வேற கொடுக்கிறார். முதலைக்கு மட்டும் மோட்சம்னு சொல்லல. ஏதத் விருத்தம் துவாஞ்ச மாஞ்ச. இந்த கதை கஜேந்திரா ஒன்ன என்ன இந்த குளத்தை நீ பண்ண ஸ்தோத்திரத்தை இதை யார் வெடிகார்த்தால நினைச்சாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுப்பேன். வால்மீகியில பகவான் சொல்றான். அவன் கேட்டது இங்க கேட்டதையே கொடுக்காதவா தான் ஜாஸ்தி. கேட்டதுக்கு மேல பகவான் கொடுக்கிறான். மோட்சம் கேட்டது கஜேந்திரன் தான். முதலைக்கு கொடுத்தது போறாதுன்னு இந்த கதை கேட்கிறவர்களுக்கெல்லாம் மோட்சம்னு சொன்னான். ஏன் சொன்னான் பகவான்? பாகவதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. மாதிரி பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய அப்படின்னு ஸ்தோத்திரத்துல ஒரு விஷயம் சொல்றான். என்ன நீ காப்பாத்தணும்னு சொல்லல, என்ன விடுவிக்கணும்னு சொல்லல, என்னை மாதிரி உள்ளவர்களை விடுவிக்கணும். என்னை மாதிரி யாரெல்லாம் பந்தத்துல இருக்கார்களோ அவர்களெல்லாம் விடுவிக்கணும்ன்றதுனால இது வெறும் கதையா மட்டும் இல்லாம தத்துவமா இருக்கிறதுனால பந்தத்துல மாட்டின்ற அத்தனை பேர்களுக்கும் அந்திம காலத்துல ஞானத்தை கொடுத்து ரட்சிப்பேன்னு சொன்ன உன்னதமான சரித்திரம். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி. நித்யான்னதாத்ரேஜ மஹீசுரேப்யः நித்யம் திவிஸ்தேர் நிசிபூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன संपूजितायास्तु नमो नमस्ते. नारायण 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 नारायण. गोपिका जीवन स्मरणम आंजनेय मूर्ति की